இன்றைய தினம் ஆருடத்தில் தலைமை ஆருடம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜாமக்கோல் ஆருடம் என்ற ஒரு ஆருடத்தை பற்றி விரிவா நாம பார்க்க இருக்கிறோம். இன்றைய வகுப்புல ஒரு அறிமுகமாக சில செய்திகளை சொல்லி அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம விரிவா உள்ள போலாம். முக்கியமா அனைவருமே கொஞ்சம் வீடியோல வந்துருங்க. இது ரொம்ப முக்கியம். அதே போல குறிப்பு எடுத்துக்கொள்ளும் வகையில பேனா, பென்சில், பேனா, பேப்பர் அல்லது ஒரு நோட்டு வைத்துக் கொள்வது நலம். ஆர்வத்தோடு சேர்ந்துரும். ஆனால் அதை தொடர்ந்து நாம் பயன்படுத்த வேண்டுமென்றால் இந்த குறிப்புகள் அவசியம். பேருந்து பயணத்துல இருக்கிறவங்க அல்லது மற்ற வாகன இதுல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா வாங்க. முடிந்தவரை இந்த வகுப்பை நீங்க இல்லத்தில் இருந்து பார்ப்பதற்கு ஏதுவாக உங்கள் நேரத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். சரியா? சரி. இந்த வகுப்பினுடைய பாடம் உங்களுக்கு வீடியோவாக வரும் என்றாலும் கூட இந்த நேரலை வகுப்பு என்பது ரொம்ப முக்கியம். அதுல வீடியோவை கட் பண்ணிட்டு அவர் பாடம் நடத்துறாரு நம்ம கேட்போம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதனால பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். கவனச்சிதறல் ஏற்படும். அதனாலதான் நீங்க வீடியோல வர வேண்டும் என்று நான் உங்கள் எல்லாரையும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதுல எனக்கு நிறைய அனுபவங்கள். அதனால உங்களுடைய கவனமும் இங்க இருக்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்வது இன்னும் சிறப்பு. மிக்க மகிழ்ச்சி. வாங்க, ஒருத்தர வாங்க. ஒரு சிறிய பிரார்த்தனையோடு நம்முடைய வகுப்பை தொடங்குவோம். நம்பிக்கை வைத்தோம் நாயகனே, தும்பிக்கையானே, துணை செய்வாய். வேழவனே, வேழ முகத்தோனே, வினைகள் தீர்ப்பவனே, மூத்தவனே, முதல்வனே, விநாயக பெருமானே, நின் திருவடி போற்றி, திருவடி போற்றி, திருவடி போற்றி. ஓம் உலகலாம் உணர்ந்துவதற்கரியன் நில உலாவிய நீர்மொழிவேணியன் அழகில் சோதி என்னும் பலத்தாடுவான் மலர் சிலம்பொடி வாழ்த்தி வணங்குவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், ஆடிப்பூரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டாள் அவதரித்த திருநாள் என்பது. ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான நாள் இன்றைய நாள். காலபுருஷ ராசியில ஆத்மஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 5வது ராசியான சிம்மம். அந்த சிம்மத்தில் முழுமையான நட்சத்திரம், மைய நட்சத்திரமான பூர நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அதாவது சூரியனுடைய வீட்டில் சந்திரனும், சந்திரனுடைய வீட்டில் சூரியனும் அமர்ந்திருக்கிறார். இன்னைக்கு கடகத்துல சூரியன், சிம்மத்துல சந்திரன். அதாவது இது பரிவர்த்தனை யோகம் என்று பெயர். ஆண்டாளுடைய ஜாதகத்துல அப்படித்தான் இருக்கும். ஒளி கிரகங்கள் தன்னுடைய வீட்டில் இடம் மாறி அமர்ந்திருந்தாலும் கூட மகா வலிமையான ஒரு தன்மையை பெற்ற ஒரு அமைப்பு என்று பெயர். எனவேதான் ஆடி பூரத்தை
மிக முக்கியமாக எல்லோரும் அது மோட்சத்துக்கான நாள் திறவுகோல். காரணம், நம்முடைய ஆத்மாவினுடைய ரகசியம் எங்கே இருக்கிறது என்றால் மீனத்தில் தான் இருக்கிறது. ஆத்மா மோட்சத்துக்கு போகுமா போகாதா என்று பூர்வ புண்ணிய ஸ்தானம் நிர்ணயம் செய்தாலும் நிலை செய்தாலும் இறுதி முடிவு யார் எடுக்க போறான்னா மீனம் தான் எடுக்க போவோம். ஏன்னா அதுதான் மோட்ச ராசி. அப்ப சிம்மம் என்ற பூர்வ புண்ணியம் வலிமையாக அமைவதோடு சிம்மத்தினுடைய ரகசியம் அதனுடைய 8வது ராசியான மீனத்தில் இருக்கிறது. அந்த ரகசிய ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற மோட்சஸ்தானமும் முழுமையான இறைப்பண்பை கொண்டிருக்கும். அதற்கான ஒரு நிகழ்வாக ஆண்டாளுடைய அவதார நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆண்டாள் ஆடி மாதம் அவதரித்தால் மார்கழி மாதம் பாவை நோன்பு நூற்றாள். கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் 6-8 அமையும். மார்கழியினுடைய மாதத்தினுடைய 8வது மாதம் தான் ஆடி மாதம். இப்ப தன்னுடைய பிறப்பை தூய்மை செய்வதற்காக என்ன செய்திருக்கிறாள்? மிகச் சரியாக மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுத்து பாவை நோன்பு நூற்றாள். தான் மட்டுமல்ல, இன்னும் தன்னுடைய தோழிகளை எல்லாம் ஈர்த்து கொண்டு எழுப்பி 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 பரந்தாமனை வணங்குவோம் என்று கூவி கூவி அழைத்து அந்த பாவை நோன்பு நூற்றாள். சரியாக பார்த்தால் என்றால் இந்த பூர நட்சத்திரத்தில் அவதரித்த அந்த ஆண்டாள் பங்குனி மாதத்தில் அரங்கனோடு ஐக்கியமானார். அப்ப நல்லா கவனித்து பார்த்தா ராசி பூரத்திற்கு 8வது ராசியான, அதாவது சிம்மத்திற்கு 8வது ராசியான பங்குனியில் அவர் இறைவனோடு ஐக்கியமானால். அப்ப இதுல இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? பெரிய ரகசியம் என்ன என்றால் பூரத்திற்கும் மோட்சத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அப்ப பூரத்தை நாம் வணங்கினால், பூரத்தை நாம் இறைப்பண்போடு அந்த பூரத்தை நாம் கழித்தால் நமக்கு நற்கதி கிட்டும் என்பது இதன் மூலமாக கிடைக்கின்ற ஐதீகம். அதே போல எந்த மாதத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த மாதத்திற்கு 6வது ராசி. இப்ப ஆடி மாதம் பிறந்திருக்கிறோம்னா ஆடிக்கு 6வது ராசி தான் மார்கழி. அப்ப மார்கழிக்கு 8வது ராசி, 8வது மாதமாக ஆடி மாதம் வரும். அப்ப இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்து வணங்கும் போது நம்முடைய ஆத்ம காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சூரியன் புனிதம் பெறுகிறான், தூய்மை அடைகிறான். எனவே அந்த மாதத்தை ஆண்டாள் தேர்ந்தெடுத்தார். ஆண்டாளுடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனிக்கும் போது மிக சிறப்பான பல்வேறு ஜோதிட செய்திகள் நமக்கு கிடைக்கும். எப்படி நம்முடைய பிறப்பு, நம்முடைய உயிர் எப்படி 8வது ராசியில் வைத்து போற்றப்படுகிறதோ, பாதுகாக்கப்படுகிறதோ, நம்முடைய ரகசியம் எல்லாம் 8வது ராசியில தான் உட்கார்ந்துருக்கு. லக்னம் என்பது உயிர் என்றால் நம்முடைய 8ஆம் பாவகம் என்பதுதான் ஆயுள் ஸ்தானம். அந்த ஆயுளை மிகச் சரியாக, சீராக, நிறைவாக, இன்னும் சொல்ல போனால் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக என்று சொல்வதை விட நிறைவாக நாம் கழிக்கிறோம் என்றால் நம்முடைய உயிர் பழுதுபடாமல் இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது, வந்த காரியத்தை மிகச் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று பெயர். அப்ப 8வது ராசி, 8வது இடம், லக்னத்துக்கு 8ஆம் இடம் களங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி களங்கம் இல்லாமல் இருக்கும்போது நாம் நற்பண்புகளை பெறுகிறோம், நல்ல காரியங்களை செய்கிறோம், நல்ல வாழ்க்கையை வாழ்கிறோம், எல்லோருக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்கிறோம், நல்ல நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறோம், நற்கதி அடைகிறோம். இதுதான் ஜோதிட சூட்சுமம். இப்ப நாம 8வது இடத்தை, 8ஆம் இடத்துல களங்கங்கள் சேரும், கசடுகள் சேரும், நாம் செய்த தீ வினைகள் எல்லாம் 8ஆம் இடத்தில் போய் சேரும்.
அப்ப தீவினைகளை கரைப்பதற்கு என்ன செய்யணும்? உயிரை தூய்மை செய்ய வேண்டும். அப்படித்தான் தன்னுடைய உயிர் ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற சூரியன் இருக்கின்ற அந்த ஸ்தானத்தை ஆண்டாள் தூய்மை செய்தால், அரங்கனோடு இணைத்தால், தன்னுடைய சந்திரன் இருக்கும் ராசியான சிம்மத்திற்கு 8வது ராசியில் அரங்கனோடு ஐக்கியமானார். எப்படி? உயிர் வழிவிட்டால்தான், ஆத்ம காரகன் வழிவிட்டால்தான், ஆத்மா வழிவிட்டால்தான் இறைவனோடு ஐக்கியமாக முடியும். இதில் ஆண்டாளினுடைய வாழ்க்கை நமக்கு மிக சிறப்பாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு பண்பு, இன்றைய தினம் ஆண்டாளினுடைய அவதார தினம், அதுவும் ஆடி பூரம். அதுலயும் இன்றைக்கு சூரியன் குருவோடு சேர்ந்து இருக்கிறார். இந்த குரு மிக முக்கியமாக 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகின்ற மீனத்தையும் பார்க்கிறார். கர்மஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற மகரத்தையும் பார்க்கிறார். 8ஆம் இடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆயுள் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்ப 8, 10, 12 ஆகிய ஸ்தானத்தை குரு உச்சம் பெற்று பார்க்கிறார். அது இன்றைக்கு சூரியனை தூய்மை செய்த நிலையில் அந்த குரு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலையில் இன்றைக்கு சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற இந்த சூழல்ல, இந்த அற்புதமான பூரண நட்சத்திரம் என்று சொல்லப்படுகின்ற பூரத்தில் நாம் இன்றைக்கு மிகப்பெரிய ரகசியத்தை ஆராய இருக்கிறோம். இந்த ஆருடம் பிரசன்னம்லாம் தானா வந்துடாது. இதோட நம்ம உரையாடணும். இது ரகசியம். ஜோதிடம் கண்டுபிடிச்சிடலாம், ஜோதிடம் கத்துக்கலாம். அது ஒரு மெக்கானிசம் போல. ஜோதிடம் என்பது மெக்கானிசம். அதுலயும் கர்மாவை கண்டறிந்து பலன் சொல்வதுதான் இன்றைக்கு சிறப்பு. அதுக்கு நம்மளுடைய இறையருள் தேவைப்படுகிறது. ஆனாலும் ஜோதிடத்துல விதிகள் என்ற விதி இருக்கு இல்லையா, அந்த விதியை வச்சே ஒரு 60%, 65% சொல்லிடலாம். 1ஆம் இடத்தினுடைய விதி, 2ஆம் இடத்தினுடைய விதி என்று 12 ராசிகளுடைய விதியை கண்டறிந்து கொள்ளலாம். 12 லக்னம் முதற்கொண்டு 12 பாவகங்களுடைய விதிகளை கண்டறிந்து விடலாம். அதே போல கிரகங்களுடைய குணாதிசயங்களை கண்டறிந்து விடலாம். இப்படி கண்டறிந்து வைத்து ஓரளவு மெக்கானிசமா, அந்த மெக்கானிசம் தெரிஞ்சிருச்சுன்னா ஓரளவு பலன் சொல்ல முடியும் நம்மளால. ஆனா பிரசன்னம் ஆருடம் அப்படி இல்லை. ஒரு சின்ன நிலையிலும் நாம் நம்மை ஏமாற்றி விடும். அப்ப இந்த பிரசன்ன ஆருடத்திற்கு அறிவியலால் மெய்ப்பிக்க முடியாது. ஜோதிடத்தை கூட ஓரளவு அறிவியல் பண்புகளோடு மெய்ப்பித்து விடலாம். சூரியன் என்ற கிரகம் ஒளித்தன்மை வாய்ந்தது என்றால், உடலில் இருக்கின்ற ஒளித்தன்மைக்கு சூரியன் தான் காரகன். இது அறிவியலோடு ஒப்பிடலாம். ஆமாம், சூரியன் பிரகாசமாக இருக்கிறது. உடலில் ஏற்படுகின்ற ஒளி, மனதில் இருக்கின்ற ஒளி, முகத்தில் இருக்கின்ற ஒளி, வாழ்க்கையில் நாம் பெறுகின்ற புகழ், எல்லோருக்கும் தெரிகின்ற நிலை எல்லாம் சூரியனுடைய காரகத்துவம் என்றால் ஓரளவு அறிவியல் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஆமாம் ஒத்து போகிறது என்று சொல்வார். ஆனால் இந்த பிரசன்னம், ஆருடம் போன்ற வகைகளை நம்மால் அறிவியலோடு ஒத்து போக முடியாது. இதுக்கு மிக முக்கியமான காரணம், இதுல சகுனம், கனவு, சகுனம், நிமித்தம் என்று பல விஷயங்கள் இருக்கு. அப்ப நமக்கு நம்முடைய உள்ளுணர்வோடு தொடர்புடையது. இது ரொம்ப முக்கியம். அதுதான் இன்ட்யூஷன் சொல்லுவோம் இல்லையா. அப்ப இந்த உள்ளுணர்வு எங்கிருந்து வரும் அப்படின்னா, இந்த உள்ளுணர்வுக்குரிய கிரகம் குரு. அதாவது நம்மை அறியாமல் உள்ளே ஒரு விஷயம் நமக்கு தோணும், அது சரியாகவும் இருக்கணும். அப்படி இந்த உள்ளுணர்வுக்குரிய கிரகம் குரு. அதாவது மனம் என்பது சந்திரன், மனசாட்சி என்பது குரு. அப்ப எவருடைய உடலில், எவருடைய உள்ளத்தில், எவருடைய சிந்தையில் குரு வாழ்கிறாரோ, அந்த குருத்தன்மை பிரகாசிக்கிறதோ அவர்களுக்கு இந்த ஆருடமும் பிரசன்னமும் மிக பிரகாசமா வரும். அப்படியே சுண்டி விட்ட நேரத்துல சட்டு சட்டு சட்டுன்னு அந்த பலன் கொண்டு வந்து முன்னாடி விழுகும். அதனாலதான் ஜோதிடர்கள் என்பவர்கள் குருவோடு பிணைப்போடு இருக்க வேண்டும், குருத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு பல அறிவுரைகளை கூறியிருக்கிறார். காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், இறைவனை வழிபடணும், சைவ உணவு தான் சாப்பிடணும், பொய் பேசக்கூடாது, பித்தலாட்டம் பண்ணக்கூடாது,
பேராசைப்படக்கூடாது. மிக இயல்பாக இயற்கையோடு இசைந்து வாழ வேண்டும். யோகா அபியாசங்கள் செய்ய வேண்டும், தியானம் செய்யணும். இந்த மாதிரியான பல கட்டுப்பாடுகள் என்பதை விட பல வழிமுறைகள், நெறிமுறைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் கடைபிடிக்கிறோமா என்பதெல்லாம் அப்பலாம். ஆனா இதெல்லாம் இருந்தால் பிரசன்னம் ஆறுறதுக்கு இதுதான் வழி, வேற வழியே கிடையாது. ஏன்னா கொஞ்சம் குரு குறைந்தாலும் மங்கினாலும் நம்ம பிரசன்னம் ஆறுனா நம்மளை விட்டு போயிடும். இது ரொம்ப முக்கியம். என்னதான் நாம படிச்சாலும் கூட நான் பல அன்பர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். நல்ல ஜோதிடம் பார்ப்பாங்க, திடீர்னு ஒரு கிரக நிலைகள் மாறும், ராகு உள்ள வந்துருவான், திடீர்னு அவருக்கு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருவாங்க. சில பேர் பார்த்துருக்கேன் நான். அல்லது அசைவ உணவு பழக்க வழக்கத்துக்கு அடிமையாயிடுவாங்க. பார்த்தா அவங்க படிப்படியாக ஜோதிடத்தை விட்டு விலகி விடுவார்கள், விலக்கிடும். ரொம்ப பெரிய பிரதானமான திறமைசாலிகள் எல்லோரும் கூட இது போன்ற நிலைகளை அடைந்திருக்கிறார்கள். நான் கண்கூடாக பார்த்து வருகிறேன். அப்ப இந்த உண்மையை நாம புரிந்து கொள்ளணும். நான் ஏற்றுக்கொள்ளையோ, இதுதான் ரியாலிட்டி. சார் நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் சார், எங்க வீட்டுல அடிக்கடி குலதெய்வத்துக்கு கிடா வெட்டுவாங்க சார், நாங்க எங்க கோயில்லே நாங்க தான் சார், நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார், நான் தான் சார் கிடாயே வெட்டுவேன், நான் ஜோதிடம் படிக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. அது பூசாரி அவரு. என் கையில தான் சார் வெட்டுவான் சார், நான் படிக்கலாமா சார்னு. தயவு செய்து இதை விட்டுருங்க. என்ன கிடா ஜோதிடத்தை படிக்கிறீங்களோ படிக்க மாட்டீங்களா அது ரெண்டாவது விஷயம். இந்த வெற்ற ஐதீகத்தை விட்டுருங்க. ஏன்னா எவ்வளவு காலம் நீங்க வெட்டுவீங்க? உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா அருவாளை தூக்க முடியலன்னா யாரு வெட்டுவா? அதை இப்பவே செஞ்சிருங்க, தயவு செய்து பண்ணிருங்க. ஏன்னா நம்ம யாரையும் திருத்த முடியாது. என்ன திருவள்ளுவர் சொல்லியே திருந்தல நம்ம மக்கள், வள்ளலார் சொல்லி திருந்தல. நம்ம கிட்ட சைவம் சாப்பிடணும்னு வந்தாலே 1000 கேள்விகளோட வருவான் நம்ம கிட்ட. ரொம்ப கேள்விகள் கேட்கிறவங்க கிட்ட நம்ம விளையாக்கியான விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான அறிவார்ந்த உண்மையான பற்றோடு சைவம் சாப்பிட்றது ஏன் சார், ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு உண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருபவர்களுக்கு நம்ம நிறைய சொல்லி கொடுக்கலாம், நிறைய விஷயங்களை நாம கொடுக்கணும். ஆனால் விதண்டாவாதம் பண்ணணும்னு வர்றவங்க கிட்ட தயவு செய்து நம்ம ஆர்கியூ பண்ண வேண்டாம். ஏன்னா அவன் ஒரு பிக்ஸ்டு மைண்டு. நான்வெஜ் என்னுடைய உரிமை என்று சொல்லக்கூடிய நபர்களிடம் நீங்க பேச முடியாது. ஏன்னா ராகு ஆதிக்கம் இருக்கும். ராகு ஆதிக்கம் உள்ள ஆள்கிட்ட போய் குருவெல்லாம் சண்டை போட முடியாது. குரு ஐயரு என்ன, அதனால வேண்டியதில்லை, நம்ம சண்டை போட வேண்டிய அவசியமும் இல்லை. அவரவர்கள் விதி அவரவர்கள் அனுபவித்து விட போகிறார்கள். ஆனா இந்த பிரசன்னம் ஆருடம் பாக்குறதுக்கு கொஞ்சம் இறை பண்பு வேணும். இந்த இறை பண்பு அப்படின்றத நான் அறிவியல் ரீதியாக நான் சொல்றத உள்ளுணர்வுன்னு சொல்றேன். இந்த உள்ளுணர்வு எப்படி இருந்து வரும்னா, ஆத்ம பிரகாசம் தான் உள்ளுணர்வை அதிகப்படுத்தும். ஆத்மாவில் களங்கங்கள், கசடுகள், கழிவுகள் இருந்தால் நமக்கு உள்ளுணர்வு வராது. அன்னைக்கு என்ன யாரு சொல்லுதோ ராகு சொல்றதுதான் கேட்போம். முக்கியமா மனம் போன போக்கில் கண்ணதாசன் சொன்னான், கால் போன போக்கில் மனம் போகலாமா என்று கேட்டான். கண் போன போக்கில் கால் போகலாமா, கால் போன போக்கில் மனம் போகலாமா, மனம் போன போக்கில் மனிதன் போகலாமா? கேள்விதான். போகலாம்னு ஒரு தரையும் சொல்லல. ஏன்னா மனம் குருவோடு தொடர்பில் இருக்கிறதா அல்லது ராகுவோடு தொடர்பில் இருக்கிறதா தெரியல. குருவோடு தொடர்பில் இருந்தால், சூரியனோடு தொடர்பில் இருந்தால் மனம் போன போக்கில் போலாம். ஆத்ம கட்டளை தான் இங்க பிரதானம். இப்ப ஆத்மா பிரகாசமாக இருக்க வேண்டும், ஆத்மா ஒளி மிகுந்ததாக இருக்க வேண்டும், ஆத்மா கசடு இல்லாமல், கழிவு இல்லாமல், களங்கங்கள் இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மூதாதையர்களுடைய கர்ம தீவினைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி தீவினைகள் இல்லாமல் இருப்பதற்கு நமக்கு குரு அவசியம். அப்ப இந்த ஃபார்மட்டை மறந்துடக்கூடாது. அப்ப குரு அவசியங்கும் போது நாம இந்த பண்புகளை நாம் முழுமையாக பெற்றிருக்க வேண்டும். ஓரளவு நல்ல ரொம்ப 100% பர்ஃபெக்ஷனா நம்ம மனித வாழ்க்கையில முடியாது. இருக்கணும் 100% பர்ஃபெக்ஷனா தான் மோட்சம், அது வேற விஷயம். ஆனா வாழ்க்கையில கஷ்டம் இல்லாம வாழணும், அதுதான் ஜோதிடத்துடைய மிக முக்கியமான பண்பு. சிரமம் இல்லாம வாழணும். அப்ப சிரமம் இல்லாம வாழ்றதுக்கு என்ன வழி? நீ அந்த கோயில்ல பரிகாரம் பண்ணு, இந்த கோயில்ல பரிகாரம் பண்ணு, அதெல்லாம் அப்புறம் செகண்டரி தான். அது முதல்ல நாம நம்முடைய தீவினைகளை தருகின்ற பண்புகளை நாம் மாற்றணும், குறைக்கணும். குறைக்கிறது மட்டும் இல்ல, அகற்றணும்.
அப்போ ஒரு பக்கம் நல்ல நீர் வந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் சாக்கடை கழிவு நீர் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாம என்ன செய்யணும்? கழிவு நீரை நிறுத்தணும். அது கழிவு நீர் உள்ள வரக்கூடாது. கழிவு நீரும் நல்ல நீரும் உள்ள வரக்கூடாது. கழிவு நீர் உள்ளே வரக்கூடாது. அப்ப கழிவு நீர் என்பது கழிவு தன்மை, கழிவுக்குரிய எண்ணங்கள், கழிவுக்குரிய சிந்தனைகள், கழிவுக்குரிய செயல்பாடுகள். இதை எப்படி நாம ஐடென்டிஃபை பண்றது? இயற்கைக்கு மாறான செயல்பாடுகள் எல்லாமே ஆத்மாவை அசுத்தப்படுத்தும். எது இயற்கைக்கு மாறானது? நிறைய இருக்கு. உயிர்களை கொள்வது, கொன்ற உயிர்களை தின்பது, இதை மட்டும் அற்றல்ல. தவறான எண்ணங்கள், அடுத்தவர்கள் கெட்டு போகணும், அடுத்தவங்க எல்லாம் பொறாமப்படுறது, அடுத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படுறது, சுயநலத்தோடு செயல்படுவது, தன்னுடைய கடமைகளை செய்ய மறுப்பது அல்லது செய்யாமல் சோம்பேறியாக இருப்பது, இது முதற்கொண்டு அதிகமாக உண்பது அல்லது உண்ணாமல் இருப்பது, இதுவும் கூட இயற்கைக்கு மாறானது. அப்ப இவ்வளவையும் நாம ஓரளவு சரியாக செய்ய வேண்டும். அப்படியெல்லாம் செய்யும் போது இறை பண்போடு, இயற்கையோடு இசைந்து வாழும்போது, அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணங்களோடு, ஜீவ காருண்ய சிந்தனையோடு, இரக்க சிந்தனையோடு, மனம் கனிவோடு, நெகிழ்வோடு, ஈகை சிந்தனையோடு, ஈகை எண்ணங்களோடு இருக்கும்போது நமக்கு இயற்கையாகவே ஆத்ம ஒளி பிரகாசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப என்ன நடக்க போகிறது என்பதை நமக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடும். பல பேருக்கு இந்த கனவை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த இதுல சினேந்திர மாலை என்ற நூல்ல தான் இந்த ஜாமக்கோளாரோட வருது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏறத்தாழ 1000 வருடத்திற்கு முந்தைய ஒரு கலையை நாம் படிக்க போறோம், நாம் அறிந்து கொள்ள போறோம். நிறைய நூல்கள் இருக்கு, ஜாமக்கோளாரோட பற்றி நிறைய நூல்கள் இருக்கு. ஆனாலும் இது ஏட்டுச்சுவடி, நமக்கு ஏடு இன்னும் இருக்கு. அதனுடைய ஓலைச்சுவடி இன்னமும் தமிழ்நாடு அரசு அதை பாதுகாத்து வருகிறது. இந்த சினேந்திர மாலை என்ற நூல்ல தான் அவர் இந்த வெண்பா மூலமாக கொடுத்திருக்கிறார். ஏறத்தாழ 464 வெண்பாக்கள், 464 வெண்பாக்கள். இந்த வெண்பாக்கள் மூலமாக பல்வேறு செய்திகளை கொடுக்கிறார். அவர் யார் அப்படின்னா, அவர் ஒரு ஜைன முனிவர், சமண முனிவர். அவர் அதாவது சமண முனிவர் என்ற அவர், அவருடைய பெயரே உபேந்திரச்சாரியார் அப்படின்னு பேரு. அது அந்த நேரத்துல அவருடைய உண்மையான பேரா அல்லது மாறுபடுத்திய பெயரான்றதுலாம் தெரியாது. இயற்பெயரா, ஏறத்தாழ திருவள்ளுவர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருக்கிறார். அப்ப உபேந்திராச்சாரியார், அப்ப அவர் ஆச்சாரியாரா இருந்திருக்கிறார். அவரு சமணத்தின் மீது பற்றுக்கொண்டு, ஜோதிடத்தின் மீதும் பற்றுக்கொண்டு, பொதுவாக இந்து மதம் சார்ந்த துறவிகள் தான் ஜோதிடம் மீது அதிகமான நாட்டம் இருக்கும். ஆனால் ஒரு சமண முனி ஜோதிடத்தின் பால் நாட்டம் கொண்டு இந்த பாடல்களையா எழுதி இறைவனை தொழுதுதான் பாடல்களை எழுதுறார். ஜீவகாருண்யத்தோடு இருக்கிற இறைவனை நான் தொழுது, நான் சிந்தித்திருக்கின்ற இந்த நூல் சரியாக முடிக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிதான் அவருடைய பாடல்கள் துவங்குகிறார். அந்த நூல் எடுத்துட்டேன். 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பதிப்பு இருக்கு. அந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான தமிழ் தான் அது. நம்முடைய பதிப்பு, அந்த பழமையான நூல்ல இருந்து பல செய்திகள் இப்ப எடுத்திருக்கிறோம். இதெல்லாம் நாம வருகின்ற 9 வகுப்புலையும் நாம விரிவா பார்க்க போறோம். ஏறத்தாழ 23 காண்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாடல்கள்ல 464 வெண்பாக்கள் என்றாலும் கூட அதுல 23 பாடல்கள், 23 காண்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 23 காண்டத்துல ரொம்ப ஆச்சரியம். அந்த காலத்துல இப்படியெல்லாம் சிந்திச்சிருக்கிறாங்க. வாழ்க்கையில நமக்கு என்னென்னலாம் நேரும், அந்த காலத்தின் அடிப்படையில் வாழ்க்கையில என்னென்னலாம் நேரும் என்பதை பற்றி ஓரளவு, என்னென்ன தேவைகள்
என்பதை பற்றி ஒரு 23 வகையாக பிரித்திருக்கிறார். முதல் காண்டம் தாது காண்டம். தாது என்றால் உங்களுக்கு என்னன்னு தெரியும்? நம் உடம்பில் இருக்கின்ற 7 தாதுக்கள். அது மட்டும் இல்ல, நாம் அனுபவிக்கின்ற உலோகங்கள் எல்லாமே தாது தான். உயிரற்ற பொருட்கள் எல்லாமே கல்லுல இருந்து நம்முடைய தங்கம், பித்தளை எல்லாம் உலோகங்கள் எல்லாம், மண் பானை கூட நமக்கு உலோகங்கள் தான். அது தாதுல தான் வரும். நாம் பயன்படுத்துகின்ற பொருட்கள், நம் உடலில் இருக்கின்ற எனர்ஜி, இவையெல்லாம் தாது என்ற நிலையில வரும். இது தாது காண்டங்களை பத்தி விரிவா கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் மூல காண்டம். நாம பயன்படுத்துகின்ற உயிர்கள், தாவரம், செடி, உணவு எல்லாம் மூலத்துல வரும். நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல். இந்த மூலன்றது நம்ம உடலில் இருக்கின்ற அவயங்கள். இதை எப்படி எடுத்துக்கலாம்? அது எனர்ஜி எடுத்துக்கலாம். 7 தாதுக்கள் என்ற எனர்ஜி எடுத்துக்கலாம். இதுல அவயங்கள் எடுத்துக்கலாம். மூலம் என்பதை நம் உடலில் இருக்கின்ற அவயங்கள். நாம் பயன்படுத்துகின்ற, தேவைக்கு பயன்படுத்துகின்ற உணவு வகைகள். இது எல்லாமே இந்த மூலம், ரா மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது 2வது காண்டம், அதாவது மூல காண்டம். முதல்ல தாது, நம்ம ஜோதிடத்திலேயே ராசி கட்டத்திலேயே 12 ராசிகள்லயே தாது, மூலம், ஜீவன் என்பதெல்லாம் இருக்கு. அதை இங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறார். தாது காண்டம் முதல் காண்டம், 2வது காண்டம் மூல காண்டம், 3வது காண்டம் ஜீவ காண்டம். அடுத்து ஜீவன் தானே வரும். ஜீவன்றது உயிர், நம்மோடு சேர்ந்து பயணிக்கின்ற உயிர்கள், நம்முடைய உயிர். இது எல்லாமே ஜீவ காண்டம். நம்முடைய உயிர் மட்டும் இல்ல, நம்முடைய தேஜஸ், நம்முடைய உடலில் இருக்கின்ற ஆரோக்கியம், நம் உடலில் இருக்கின்ற ஜீவ சக்தி, ஜீவத்தன்மை, இது எல்லாம் ஜீவ காண்டத்துல வந்துடும். அப்ப முக்கியமாக நம்மையே பகுத்து பார்த்திருக்கிறார். இப்ப தாது, மூலம், ஜீவன், இந்த அடிப்படையில நம்முடைய உடலில் இருக்கின்ற எனர்ஜி, அதுக்கடுத்து உடலில் இருக்கின்ற அவயங்கள், உடலில் இருக்கின்ற உயிர், ஜீவன். நமக்கு தெரியும் சீவன் வேறு, ஜீவன் வேறு. சீவன் என்பதற்கு சூரியன் காரகன், ஜீவன் என்பதற்கு குரு தான் காரகன். அப்போ உயிர் இருக்கும், ஆனா என்னங்க ஜீவனே இல்லாம இருக்கீங்க அப்படிம்பாங்க. அப்ப இருப்போம், ஆனா ஏனோ தானோன்னு இருப்போம். ஜீவன் என்பது நம்மை உயிர்ப்போடு வைத்திருப்போம். உயிரோடு இருப்பது வேறு, உயிர்ப்போடு இருப்பது வேற. ரொம்ப ஆக்டிவா 4 பேருக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு ஜீவசக்தியோடு உலா வரும்போது நமக்கு பேரும் புகழும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் ஜீவன். அப்ப தாது, மூலம், ஜீவன் முதல் 3 காண்டமாக வைத்திருக்கிறாரு. அடுத்து 4வது காண்டம் நட்டமுட்டி சிந்தனை காண்டம்னு போட்டிருக்காரு. நீங்க, நான் அதை தனியா பிடிஎஃபா நான் கொடுக்க போறேன், கடைசியில தான் கொடுக்க போறேன், நீங்க எல்லாம் எழுதிக்கங்க. நட்டமுட்டி சிந்தனை காண்டம். என்னது நட்டமுட்டி சிந்தனை காண்டம்? தனித்தனியா புரியுங்க. நஷ்டம், நஷ்டம் என்பது நமக்கு ஏற்படுகின்ற நஷ்டம். முட்டி என்பது இங்க முட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். தடைகள். இப்ப இதை எப்படி எடுத்துக்கணும்னா, நமக்கு மனம் கவலையா இருக்கு இல்லையா? ஏன் கவலையா இருக்கு? ஏதோ ஒரு குறை இருக்கு, அதனால மனசு கவலையாயிடுச்சு. இன்னொரு கவலை வரும், நாம எதிர்பார்க்கின்ற ஒன்று நடக்காம தடை ஏற்பட்டிருக்கும். அப்ப இது ஒரு கவலை. அப்ப நம்மிடம் குறைந்தது ஒன்று, அல்லது மறைந்தது ஒன்று, அல்லது தடை ஏற்படுத்திய ஒன்று, இப்படியெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நிலையை, இந்த நிலையின் காரணமாக ஏற்படுகின்ற சிந்தனை இருக்கிறதல்லவா, இதுதான் நட்டமுட்டி சிந்தனைன்னு பேரு. அந்த காலத்துல எவ்வளவு அற்புதமான தமிழ் பாருங்க, சுத்தமான தமிழ். நட்டமுட்டி சிந்தனை காண்டம். இதை நாம பிரிச்சாதான் நமக்கு தெரியும். வெண்பாவே படிக்க முடியல. வெண்பாவில் அவ்வளவு அற்புதமான தமிழ் சொற்கள் இருக்கின்றன, நாம பயன்படுத்தாத தமிழ் சொற்கள்லாம் இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு அதுல பல்வேறு விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம எப்பொழுதுமே ஜாமக்கோள்ல நுனிப்புல் தான் மேய்ந்திருக்கிறோம். ஜாமக்கோள் வகுப்பு ஒவ்வொரு
நம்முடைய அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்துல 3ஆம் நிலை, அதாவது முதுநிலையில நமக்கு ஜாமக்கோல் வகுப்பு இருக்கு. ஒரு 4 வகுப்பு என்னால நடத்த முடியும். 4 வகுப்புக்கு மேல நேரம் இருக்காது. ஏன்னா நிறைய பாடங்கள் இருக்கிறதுனால. இந்த 4 வகுப்புல மிக முக்கியமான குறிப்புகளை மட்டும் கொடுத்துருவேன். ஆனா இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் ரொம்ப காலம் நடத்தணும், இது அதிகமா இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் சொல்லணும்னு ரொம்ப காலமா எனக்கு ஒரு சிந்தனை. அப்ப விரிவான வகுப்பா நடத்தணும். அப்ப விரிவான வகுப்புனா 4 வகுப்பு 5 வகுப்புல முடிக்க கூடாது, இன்னும் கூடுதல் வகுப்பு தேவைப்படும். அப்படிங்கும் போது இப்ப நாம 9 வகுப்பு திட்டமிட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, அதுக்காக 9 வகுப்புல நான் நிறைவு செய்து விடுவேன் என்பது அல்ல. கூடுதலாக வகுப்பு தேவைப்பட்டால் கண்டிப்பா தருவேன். இல்ல 9 வகுப்புல நிறைவு செய்து விடலாம் என்றால் முடிச்சிடலாம். ஏன்னா இது நம்ம கையில இல்லை. அவர் சொல்லணும், உபேந்திராச்சாரியார் வந்து சொல்லணும், போதும் நிப்பாட்டு, எல்லாமே சொல்லிட்டேன்னு சொல்லணும். அப்ப அந்த அளவிற்கு இந்த செய்தி அவர் கொடுத்த 464 செய்திகளையும் நாம முழுசா சொல்ல முடியல என்னாலும் முக்கியமான செய்திகளை எல்லாம் நாம இந்த 23 காண்டத்தையும் நாம பிரிச்சு விரிவா நாம பார்க்கணும். அப்ப 4வது காண்டம் நட்டமுட்டி காண்டம். அப்ப 5வது காண்டம் நலந்தீங்கு காண்டம். நலந்தீங்கு காண்டம்னு பேரு 5வது காண்டம். இந்த நலந்தீங்கு காண்டம் அப்படின்னா, நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன், இது நலனை தருமா தீங்கை தருமா? எவ்வளவு அற்புதம் பாருங்க. நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், நலனை தருமா தீங்கை தருமா? இது எல்லாமே கேள்வி பதில் தானே. ஜாமக்கோல் ஆரடும் என்பதே கேள்வி பதில் தான். எஸ் ஆர் நோ, எதை நம்ம பேச போறோம். கிரக நிலைகளுக்கு ஏற்றவாறு நான் பேசிட்டே இருக்கிறேன். ஒரு 10 பேர் தான் வீடியோல இருக்கீங்க, மற்ற எல்லாரும் ரொம்ப தெளிவா ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா நான் நடத்தணும்னா தயவு செய்து வீடியோல வந்துருங்க. ஏன்னா வீடியோல வந்துட்டீங்கன்னா நான் மறந்துடுவேன். மறந்துட்டு முழுக்க முழுக்க பாடத்திட்டத்துக்குள்ள போயிடுவேன். நான் டீப்பா உள்ள போயிடுவேன். இப்ப டீப்பா போயிட்டு இருக்கும்போது பார்த்தா யாரையுமே 4 பேர் காணும், 5 பேர் காணுங்கும் போது என்ன ஆகும்? சரி, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறாங்க போல இருக்க, சரி நம்மளும் கொஞ்சம் குறைச்சுக்குவோம் என்ற எண்ணங்கள் வந்துடும். தயவு செய்து அனைவருமே வீடியோல வந்துருங்க. வீடியோல வர முடியலையா, உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளாஸ் இருக்கு, அதுல பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்லாம் இருக்கு. சரியா? சரி. அப்ப நலந்தீங்கு காண்டம் அப்படிங்கும் போது நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், அது நலத்தை தருமா நலனை தருமா தீங்கை தருமா? இதுதான் கேள்வி. அப்ப இந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி நாம பதில் எடுக்கணும். அப்ப இந்த நலந்தீங்கு காண்டம் 6வது காண்டமாக தாது மூலம் சீவன் நட்டமுட்டி காண்டம் நலந்தீங்கு காண்டம் 5வது காண்டம். அப்ப 6வது காண்டமாக பிணி காண்டம். இது ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நம்முடைய நோய் தொடர்பான விஷயங்கள். 6வது காண்டம் பிணி காண்டம். 7வது காண்டம் மரண காண்டம். 7 என்பதே நாம என்ன செய்யறோம், கண்டஸ்தானம் தான். அது நம்ம ஆக்சுவலா அது கல்யாண ஸ்தானம் சொல்லிட்டு இருக்கிறோம். சரியா? அது களத்திர ஸ்தானம், அதிகமா பயன்படுத்துறதுனால அது கடத்திர ஸ்தானம். 7ல சனி இருந்தா என்ன சனி? அதுக்கு பேரு கண்ட சனின்னு பேரு. அதனால 7 என்பது மரண காண்டம். 7வது காண்டம் வந்து மரண காண்டமா கொடுத்திருக்காரு. 8வது காண்டம் உண்டி காண்டம். உண்டி சுருங்குதல் பெண்டிற்கழகுன்னு ஒரு நம்ம இதுல இருக்கு. உடனே நம்ம ஆளு என்ன சொல்லிட்டான், அது பெண்களுக்கு தான் சொன்னது, ஆண்களுக்கு இல்ல அப்படின்னு. அது பெண்களுக்கு இல்ல, எல்லாருக்குமானது. அது உண்டி என்றால் உணவுன்னு அர்த்தம். அப்ப உண்டி காண்டம். அப்ப நான் சாகுற வரை எனக்கு சாப்பாடு கிடைக்குமா, இதுதான் உணவு பிரச்சனையே இல்லாம இருக்குமா, ரைட்டு. அப்ப நமக்கு என்ன தேவை, அடுத்து உணவு காண்டம். அது 8வது காண்டமாக உண்டி காண்டம் என்று சொல்லப்படுகிறது. கொடுத்திருக்கிறார். இந்த 23 காண்டத்தை நான் ஏன் சொல்லணும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. போல விஷயம் கொடுத்திருக்கிறாரா? ஏன்னா நம்ம ஜாமக்கோல்ல நுனிப்புள் தான் மைந்திருக்கிறோம். நிறைய ஜாமக்கோல் புத்தகங்கள்ல இந்த செய்திகளே கிடையாது. அப்போ மூல நூல்களோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து, ஏன்னா எழுதினவன் ஏட்ட கெடுத்தான், படிச்சவன் பாட்டை கெடுத்தான்ற கதை தான் இன்னைக்கு ஜோதிடத்துல. அதனால மூல நூல்களோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து அது என்ன சொல்கிறது என்பதையும் இன்றைக்கு இருக்கிற காலநிலைக்கு ஏற்றவாறு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும்.
அதையும் நாம எடுத்து அது ஏற்புடையதாகன்னு பார்க்கணும். ஏற்புடையதா என்று ஆய்வு செய்து அந்த சேஞ்சஸை நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ரைட். அந்த அடிப்படையில அதுக்கடுத்து உண்டி காண்டம் பார்த்துட்டோம். 8வது காண்டம். 9வது காண்டம் கனா காண்டம். கனவு. இந்த கனவு வந்து சைக்காலஜி என்ன சொல்றாங்கன்னா, ஆழ்மனதில் இருக்கின்ற விஷயங்கள் உங்களுக்கு வரும் அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, நம்முடைய அனுபவங்கள் என்னன்னா, ஆழ்மனதில் இருக்கிறது தானே வரும். நான் அனுபவிச்சது ஆழ்மனதில் இருக்கும். ஆனா நான் அனுபவிக்காத, நான் பார்த்தே இராத பல செய்திகள் நமக்கு கனவா வரும். அதை எல்லாரும் நம்ம அனுபவிச்சிருப்போம். அப்ப ரொம்ப பல அன்பர்களுக்கு காலையில கனவு மறந்துரும். அப்ப ரொம்ப நுணுக்கமா கனவுகளை நினைவுபடுத்தி அது என்ன சொல்ல வருகிறது என்பதையும் நாம நம்முடைய உள்ளுணர்வோடு கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா சில செய்திகள் கிடைக்கும். இது கனா காண்டம். கனவு என்பது இந்த சூட்சும சக்திகள் நமக்கு கனவு மூலமாக வரும். நம்ம ஜாதகத்திலே நான் நிறைய பேருக்கு பார்த்திருக்கேன். சார், கனவுல பூரா ஒரே இரைச்சலா இருக்கு சார் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பாம்பு என்ன துரத்துது சார்பாங்க. சார், விபத்து நடந்த மாதிரி ஆயிடுச்சு சார். கடைசியில நானே செத்து போன மாதிரி கனவு கண்டேன் சார். இப்படி எல்லாம் பல விஷயங்களை சொல்லுவாங்க. இல்லாட்டி எங்க எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன் ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு சார் அப்படிம்பாங்க. என்ன காரணம்னா, நான் வந்து சில பரிகாரங்கள் சில பயிற்சிகள் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பேன். அப்ப நடைமுறை வாழ்க்கையில அது டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்ப தூங்கும் போது வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அப்படி டிஸ்டர்ப் பண்ணி தூக்கத்திலேயே நம்ம என்ன பண்ணுவோம், கவலையா இருப்போம், சோர்வா இருப்போம், துக்கமா இருப்போம், ஏன் அழகு கூட செய்வோம். தூக்கத்துல சிரிக்கவும் செய்வோம். இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா கனவுகளுடைய லீலைகள். அப்ப பகல் நேரத்துல அதால டிஸ்டர்ப் பண்ண முடியலப்பா, அது நைட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ரைட்டு, அது பாட்டுக்கா சரி, அந்த அளவுக்கு அது என்ன பண்ணுது, ஒரு அற்ப சந்தோஷம் அடைஞ்சுக்குது. இருக்கட்டும், நீ இன்னமும் ஆழமா படிக்க படிக்க இந்த கனவுகள்லாம் காணா போயிடும், ஒன்னும் கவலைப்பட வேண்டியதில்லை. உண்மையிலே கனவு என்பது நமக்கு 3 மனம் இருக்கு. மேல் மனம், ஆழ்மனம், மறைமனம்னு. நம்ம ஆழ்மனதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். ஆழ்மனம் என்பது நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய வாழ்வியல் பண்புகள் எல்லாம் நம்முடைய ஆழ்மனதில் இருக்கும். அது மட்டும் இல்லாம போன ஜென்மத்துல நாம் அனுபவித்த சில நிகழ்வுகளும் ஆழ்மனதில் இருக்கும். மேல்மனம் என்பது இப்பொழுது நாம் இந்த பிறவியில நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் மேல்மனதில் இருக்கும். இந்த மறைமனம் என்பது நாம் அனுபவிச்சது கிடையாது, நம்முடைய முன்னோர்கள் அனுபவித்த செயல்பாடுகள்லாம் அதுல இருக்கும். மறைமனத்துல ஜெனட்டிக்கா வர்றது, அதை நம்ம பின்னால பார்க்கலாம். அப்ப அதுவும் வரும். குலதெய்வம் கனவுல வரும். ரொம்ப நான் பார்க்காத சில கோயில்கள் வரும். நம்ம பிறவியிலே பார்த்திருக்க மாட்டோம். நம்ம அப்பா நினைச்சிருப்பாரு, அவருடைய சின்ன வயதுல ஒரு 20-25 வயசுல இந்த கோயிலுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருப்பாரு. நினைச்சிட்டு அவரு 70-80 வயசுல இறந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் 20-30 வருஷம், நமக்கே 50-60 வருஷம் ஆயிருக்கும். அந்த கோயிலை பத்தி அவரும் சொல்லியிருக்க மாட்டாரு, நாமளும் அதை பத்தி நமக்கு தான் அந்த வாய்ப்பே இல்லை. இல்ல, இப்ப நம்ம கனவுல வரும், அந்த கோயில் வரும். இது எங்க இருந்து வருது? நான் இதுக்கு முன்னாடி இந்த கோயிலை பார்த்தது இல்லையே, ஏதோ நல்லா இருக்கு இந்த கோயில், ஏதோ வேண்டுதல் இருக்கு, கண்டிப்பா போய் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கனவு வரும். இது எங்க இருந்து வருதுன்னா மறைமனதிலிருந்து வருகிறது. நம்முடைய ஜெனட்டிக்கா நம்முடைய அப்பாவுடைய சிந்தனையிலிருந்து வருது. இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சிங்க, இதெல்லாம் பெருசா பெரிய விஷயங்கள் இதெல்லாம். அப்ப நாம ரூட் முதற்கொண்டு சொல்லுவோம் நமக்கு கனவுல, இந்த மாவட்டம், இந்த ஏரியா அப்படின்லாம் சொல்லுவோம். ஏன்னா நம்மளை கூப்பிடுதுன்னு அர்த்தம். சரின்னு இந்த கனவுல வந்ததுன்னு நினைச்சு போனா அப்படியே தத்ரூபமா அந்த கோவில்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து உண்மை, இதெல்லாம் சாத்தியம், சத்தியம். அப்ப இது எங்க இருந்து வருதுன்னா நமக்கு தெரியாது. எனக்கும் அந்த கோயிலுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் எங்க அப்பாவுக்கும் அந்த கோயிலுக்கு சம்பந்தம் இருக்கு, எங்க தாத்தாவுக்கும் அந்த கோயிலுக்கு சம்பந்தம் இருக்கு, எங்க அம்மாவுக்கும் அந்த கோயிலுக்கும் சம்பந்தம் இருக்கும், எங்க பாட்டிக்கும் அந்த கோயிலுக்கு சம்பந்தம் இருக்கு. அதாவது முன்னோர்களினுடைய எண்ணங்கள் நம்முடைய மறைமனதில் அமர்ந்திருக்கும். அப்ப இந்த கனா அப்படின்னு ஒரே விஷயத்துல இந்த கனவு அப்படின்ற விஷயத்த நகர்த்திட்டு போக முடியல. அப்ப இந்த கனவு என்பது பல ஜென்மங்களாக, மூவேழு சுற்றம் என்று சொல்வார்கள், 21 தலைமுறைகளாக, 693 வருடங்களாக
நம்முடைய முன்னோர்களுடைய சிந்தனைகள், செயல்கள், அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய உடலில், நம்முடைய இந்த மறை மனதில் இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். இதுல ரொம்ப ஆழமான பதிவுகள் நம்ம கிட்ட கனவா வரும். அப்படி கனவு வருதுன்னா நீங்க பாக்கியசாலிகள். என்ன காரணம்? முன்னோர்களினுடைய அந்த ஒரு மனத்தாங்கல் நமக்கு தெரியுதுன்னு வைங்க. ஏன்னா ரொம்ப பொல்யூட்டா இருந்தோம்னா வராது. இவங்கிட்ட போய் இந்த வேலையை கொடுக்கறதா, சே போடா, இவன் நம்ம இந்த நம்மளுடைய வாழையடி நம்மளுடைய வம்சத்துல இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கவே வேணாம் அப்படின்ற மாதிரியான நிலை இருக்குன்னா அந்த கனவுலாம் வராது. அப்ப நம்மளால காரியங்கள் நிகழவில்லை, நிகழாது என்றால் வராது. அப்ப நாம் நல்லவர்களாக இருக்கிறோம், நாம் முன்னோர்களுடைய செயலை, முன்னோர்களுடைய சிந்தனைகளை செயல்படுத்துவோம் என்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும்போது நமக்கு இந்த கனவுகள்லாம் வரும். அதனால முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் கனா. வெறும் கனா காண்டம்னு நகர்க்க முடியல, எனக்கு அதுல அவ்வளவு செய்திகள் இருக்கு. அடுத்து 10வது காண்டம் வந்து சகுன காண்டம். இந்த சகுன காண்டம் ரொம்ப முக்கியம். நமக்கு அப்படியே பட்டவர்த்தனமாக சில காரியங்கள், சில நிகழ்வுகளை, சில அதாவது நமக்கு நம்மளோட இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கிற பூனை சொல்லும், நமக்கு பக்கத்துல இருக்கிற காக்கா சொல்லும், நம்ம வீட்டுக்கு வருகின்ற காக்கா சொல்லும், குயில் சொல்லும், என்ன மழை சொல்லும், காற்று சொல்லும், என்ன திடீர்னு நீர்நிலைகள் கூட சொல்லும். இதெல்லாம் சகுனங்கள். ரொம்ப ஆச்சரியம். குயிலை தூது விட்டால் ஆண்டாள், உங்களுக்கு தெரியும். இப்போ போய் பரந்தாவனை பாரு, வேங்கடவனை பாரு, எப்போ வருவான்னு கேளு, சீக்கிரமா எங்களுக்குள்ள என்ன வந்து கூட்டிட்டு போக சொல்லு என்றெல்லாம் குயிலை தூது விட்டவள் ஆண்டாள். அதே போல பாரதி குயில் பாட்டுனே பாடியிருப்பார். இவங்கெல்லாம் என்னன்னா இயற்கையோடு பேசிக்கிட்டே இருப்பாங்கங்க. அது பாரதியார்லாம் ஞான கவி. அவங்க இயற்கையோடு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவர்கள் எல்லாம் அந்த இயற்கை சுத்தி இருக்கிறது எல்லாமே அவங்கள பார்த்தா, நம்ம பார்த்தோம்னா பைத்தியக்கார மாதிரி தெரியும். என்னன்னா அவங்க வந்து அங்க இயற்கையோடு அளவுலாவி கொண்டு இருக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படிதான் இருப்பார் எந்த நேரமும் பார்த்தால். சாதாரணமா புதுசா போய் ராமகிருஷ்ண பரமஹம்சர் யாராவது பார்த்துட்டாங்கன்னா, என்ன அந்த ஆள் பைத்தியம் மாதிரி இருக்கிறான் அப்படிம்பாங்க. அவர் காளியோட பேசிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு சீடன் சொன்னா, நீங்க மட்டும் காளியோட பேசலாமா, நாங்கெல்லாம் பேசக்கூடாதா, நீங்க தான் பெரிய இவரா, ஏன்னா நம்மளாலதான் இருக்கானே, 4 நல்லவன் இருந்தானா 40 கெட்டவன் இருப்பான் நம்மகிட்ட. அப்ப நீங்க மட்டும் பார்க்கலாமா, நீங்க மட்டும் பேசலாமா, இவர் பொய் சொல்றாரு, ஏதோ தப்பு பண்றாரு, ஏதோ ஒரு சும்மா ஆக்ட் பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நாங்க மட்டும் பேசக்கூடாதா, நீங்க தான் பேசலாமான்னு கேட்டுவிட்டாரு. கேட்டோன்னே, ஏன் தாராளமா பேசலாமே, சரி வா என் கையை பிடி பேசலான்ட்டாரு. கையை பிடிச்சு அடிச்சு தூக்கி போடுது ஷாக்கு. கிட்டத்தட்ட 25,000 வாட்ஸ் மின்சாரம் ஓடிட்டு இருக்கு அவருடைய உடம்புல. ஆளு பாத்தீங்கன்னா உள்ளியா கெச்சலா, ஒழுங்கா சாப்பிடாம அந்த ஒரு கிழமை பாருங்க, உடம்புல 25,000 வாட்ஸ் மின்சாரத்தை உள்ள தேக்கி வச்சிருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு. அதனாலதான் இந்த இறை பண்பை உணர்வதற்கும், இறை பண்பை அதை உள்ள உடலில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் ஆற்றல் அதிகமா இருக்கணும். அவ்வளவு வலிமையான ஆற்றல் இருந்தால்தான் அது. ஏன்னா அண்ட சராசரங்களையும் காக்கும், ரட்சிக்கும் மகா சக்தி இல்லையா? அந்த மகா சக்தி உடம்புல இருக்கணும்னா எவ்வளவு பவர் அது. அப்ப அப்படியே என்னை காப்பாத்துங்கன்னு அலறி துடிச்சு, அதுக்கப்புறம் இவரே அந்த அந்த சீடனை எழுப்பி காப்பாற்றி நார்மல் பொசிஷன் கொண்டு வந்த பிறகு, சத்தியமா நான் கேட்கவே மாட்டேன், இனியெல்லாம் நான் காளியோட பேசணும், நான் கேட்கவே மாட்டேன், அது நீங்க தான் அதுக்கு தகுதி அப்படின்னு காலில் விழுந்தானா. இது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வு. எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க. நம்ம ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிடும் அந்த இறைப்பண்பை. நம்ம ஞானிகள்லாம் இருக்காங்க, இப்ப ரமண மகிழ்ச்சி எல்லாம் அந்த அந்த இறைப்பண்பை உள்ளே தாங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவர் எவ்வளவு பவரா இருந்திருப்பார்னு பார்த்துக்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இதை நம்ம முழுசா புரிந்து கொண்டால் இறைப்பண்பினுடைய தன்மையை புரிந்து கொள்ள முடியும். இப்ப ஜோதிடர்களால் நாம இருக்கோம்னா நாமளும் சக்தி தான். ஜோதிடம் படிக்க ஆரம்பிக்கிறோம்னா நாமளும் சக்தி வாய்ந்தவர்கள் தான். ஆனா படிப்படியா இன்க்ரீஸ் ஆகணும். ஜோதிடம் படிச்சிருக்கிறோம், நான் சாதாரண ஆளான அப்படின்னு தூக்கி தலையில கொண்டு போய் கிரீடத்தை வச்சோம்னா ஓடிடும். இந்த பண்பை நமக்கு கொடுத்துருக்கே இறைப்பண்பு,
ஜோதிடம் என்பது மறைக்கலை. இந்த மறைக்கலையை உணர்வதற்கான வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறதே. நான் அந்த மறைக்கலையை கற்பதற்கு மறைக்கலை என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறதே என்ற ஒரு நன்றி உணர்வு, பெருமிதம்லாம் இருக்கக்கூடாது. இறைவன் மீது நன்றி உணர்வை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆஹா, பெரிய விஷயங்க அது, சாதாரணமா வராது. இப்ப இந்த பிறவி நாம ஏதோ நல்ல பிறவி, ஏதோ புண்ணியம் பண்ணி இருக்கிறதுனால இதை நாம கற்றுக்கொண்டிருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம், அறிவதற்கான முயற்சியில் இருக்கிறோம். அப்ப குரு பண்போடு நாம் இருக்கிறோம் அப்படின்னு நாம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் தட்டி கொடுத்துட்டு அடுத்த வேலையை தொடர்ந்து இதுல பயணம் பண்ணணும். எப்பொழுதும் கிரீடமாக தூக்கி மேலே வச்சுக்க கூடாது. அப்ப அந்த நன்றி உணர்வு, இறைவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய நன்றி உணர்வோடு நாம் இருக்கணும். இப்ப கனா காண்டம், கனவை பத்தி நிறைய பேசிட்டோம். அடுத்து சகுனம். இந்த சகுனத்தை தான் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். காற்று பேசும், நிலவு பேசும், வானம் பேசும், மேகங்கள் பேசும், கிளி பேசும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் பேசும். சரியா? அப்ப இந்த சகுனங்கள் இதெல்லாம், இதை பார்த்து நாம அனலைசிஸ் பண்ணணும். என்ன சொல்ல வருது, இது சுபமா அசுபமா? நிறைய இருக்கு. நல்ல மேலதாளம் கேட்டா, மங்கள ஒலி கேட்டா நல்ல சகுனம் சொல்லுவாங்க. அப்ப நிறைய சகுனங்கள். நிறைகுடத்தோட ஒரு அம்மா நடந்து வந்தா நல்ல சகுனங்கள். கர்ப்பிணி பெண் வந்தா நல்ல சகுனம். பொண்ணு மாப்பிள்ள நல்லா கையை பிடிச்சிட்டு வந்தா நல்ல சகுனம். ஒரு வயதான தம்பதிகள் அப்படியே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வர்றாங்க, ரொம்ப நல்ல சகுனம். அதுதான் சிறப்பான அம்சம். வயதான காலத்தில் அன்போடு இருப்பவர்கள் தான் உண்மையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் அர்த்தம். ரொம்ப சிறப்பான, இது மாதிரி மனதுக்கு நெகிழ்வான, மனதிற்கு இனிவான சம்பவங்கள் எல்லாமே சிறப்பான ஒரு விஷயங்கள். இது சகுனம். அபசகுனம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் சில விஷயங்கள் நடக்கும்போது அது அபசகுனம். இந்த சகுனத்தை வைத்துக்கொண்டு எப்படி பலன் சொல்வது என்பதை சகுன காண்டத்தில் சொல்லியிருக்கிறார். அடுத்து மங்கள காண்டம். எங்க வீட்டுல மங்கள நிகழ்வுகள் நிகழுமா? சரியா? எங்க வீட்டுல மங்கள நிகழ்வுகள் நிகழுமா? இது ரொம்ப முக்கியமான செய்தி. நம்ம வீட்டுல இந்த மங்கள நிகழ்வை எதோட நாம கனெக்ட் பண்ணுவோம்? நம்முடைய ஜாதகத்துல 9ஆம் பாவகம். 9ஆம் பாவகம் தான் மங்கள நிகழ்வுக்குரிய பாவகம். ஆனா 9வது மாதமான மார்கழியில நம்ம எந்த மங்களமும் செய்யக்கூடாது. என்ன, அது முழுக்க உயிர் பற்று தொடர்பான மாதம். அதனால அன்னைக்கு செய்யக்கூடாது. ஆனா அன்னைக்கு நாம விரதம் இருக்கும்போது ஆண்டாள் பாவை நோன்பு நுற்றால் அவள் மங்களகரமான அரங்கனோடு ஐக்கியமானார். அப்ப வாழ்நாள் முழுவதும் மங்களமாக இருக்க வேண்டும், மங்கள நிகழ்வுகள் நம் வீட்டில் நிகழ வேண்டும், மார்கழி மாசத்தை நல்லபடியா கழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில மங்களம், நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய காது குத்து, கல்யாணம், கிரகப்பிரவேசம், மற்றவர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லோரையும், சொந்தம் பந்துக்கள் அவ்வளவு பேரையும் வரவழைச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள், எல்லோரோடையும் உறவோடு பேசி கழித்து அவர்களுக்கு உணவூட்டி மகிழ்ந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த மனமகிழ எல்லாரும் வந்துட்டு போறாங்க இல்லையா? இதுதான் மங்கள நிகழ்வு. அப்ப நம்ம வீட்டுக்கு அடிக்கடி இந்த மாதிரியான நிகழ்வு நிகழுதுன்னா மங்கள நிகழ்வுன்னு அர்த்தம். என் வீட்டுல எப்ப திருமணம் நடக்கும், வீடு கட்டுவோம், எங்க வீட்டுல எப்பொழுது மங்கள நிகழ்வு நிகழும், இதெல்லாம் மங்கள காண்டத்துல நம்ம பார்க்கலாம். அதுக்கு பேரு காம காண்டம். அடுத்து 12வது காண்டம் எப்படி காண்டம்? காம காண்டம். காமம் என்றால் தாம்பத்தியம் மட்டும் இல்ல, ஆண் பெண் சேர்க்கை மட்டுமல்ல, திருமணம் மட்டுமல்ல, நம்முடைய விருப்பம் நிறைவேறுதல் என்பதும் கூட காமம் தான். காமம் என்றால் விருப்பம் என்று பெயர். சரியா? இந்த காம காண்டம். அப்ப இந்த நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு மணாளன் அமைய வேண்டும். என் பொண்ணுக்கு அல்லது எனக்கு அமைய வேண்டும். விருப்பத்துக்கு ஏற்றவாறு மனைவி அமைய வேண்டும், என் பையனுக்கு இல்லை எனக்கு. அப்ப இதெல்லாம் எப்படி? நான் விருப்பத்துக்கு ஏற்றவாறு ஒரு இடம் அமையணும், வீடு கட்டணும், நல்ல இடம் அமையணும், எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், எனக்கு நல்ல உடை வேண்டும், நல்ல வாகனம் வேண்டும். இப்படி பல விருப்பங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த விருப்பம் எல்லாம் எதுக்குள்ள வந்து உட்காருது அப்படின்னா
இந்த விருப்ப காம காண்டத்துல வந்து உட்காரும். காமம் என்றால் தாம்பத்தியம் மட்டுமல்ல, இன்க்ளூடிங் நம்முடைய வாழ்க்கை, நம்மளுடைய தாம்பத்திய வாழ்க்கையும் சேர்ந்து, திருமண வாழ்க்கையும் சேர்ந்து. ஆனால் காமம் என்பது விருப்பம் தொடர்பானது. சரியா? ரைட். இதையும் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து மகப்பேறு காண்டம். குழந்தை பிறப்பு, குழந்தை பேரு ரொம்ப அழகா பிரிச்சிருக்கிறாரு ஒவ்வொன்றும். மகப்பேறு காண்டம். குழந்தைகள் எவ்வளவு செல்வம், என்ன மக்கட் தானே இருக்கிறதுலயே பெரிய செல்வம். அப்ப இந்த மக்கட் செல்வத்தை பற்றி நாம பார்ப்பதுதான் மகப்பேறு காண்டம். அதற்கு அடுத்து சுரிகை காண்டம்னு கொடுத்திருக்காரு. சுரிகை ரொம்ப ஆழமா யோசிச்சாதான் சுரிகை என்பதற்கான அர்த்தம் தெரியும். சுரிகை என்பது நம் வீட்டில் இருக்கின்ற சிறிய சிறிய ஆயுதங்கள், நாம பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் சுரிகை என்றால். இப்ப இதை அப்படியே எடுத்துக்கூடாது. உடல்ல ஏற்படுகின்ற காயம் தொடர்பானது, ஆயுத பிரயோகம் தொடர்பானது, அல்லது நாம் ஆயுதத்தை பிரயோகிப்பது, அல்லது நம் மீது ஆயுதங்களை பிரயோகிக்கின்ற ஒரு விஷயங்கள், இரத்த காயம், விபத்து போன்ற விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ள எதுல வந்துருது? சுரிகை காண்டத்துக்குள்ள வந்துருது. அப்ப அதை வந்து நம்ம தனியா பிரிக்கணும். இப்பவும் இன்னமும் களரி போன்ற விஷயங்கள்ல இந்த சுரிகைன்னு ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துறதா ஒரு செய்தி இருக்கு, தேடி பார்க்கணும். அது மாதிரி இந்த சுரிகை காண்டத்துல ஆயுத பிரயோகம் தொடர்பான உபாதைகள் நமக்கு அல்லது நம் வீட்டில் இருப்பவர்களுக்கு எதிர்காலத்தில் அல்லது இப்பொழுது ஏதாவது அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே சுரிகை காண்டம். அந்த காலத்துல போருக்கு அடிக்கடி போறோம், எல்லா வீட்லயும் போருக்கு போறதானே, 1000 வருஷத்துக்கு முன்னாடினா போர் தானே. அப்ப இந்த போர், அப்ப எல்லாருடைய தேவைகள் என்னவா இருக்கும்? என் வீட்டுக்காரு போருக்கு போயிருக்கிறாரு, நல்லபடியா வருவாரா, காயம் இல்லாம வருவாரா அப்படின்ற விஷயங்களை தானே கேட்பாங்க, பெரும்பாலும் கேட்பாங்க. இப்ப நம்ம கேட்கறது இல்லை இப்ப. ஆனா அந்த காலத்துல அது ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதனாலதான் அந்த சுரிகை காண்டத்தை வைத்திருக்கிறார். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான காண்டம் 15வது காண்டம் சல்லிய காண்டம்னு பேரு. சல்லிய காண்டம் இது ஜோதிடத்துல தொடர்புடையவங்களுக்கு தெரியும். முக்கியமா வாஸ்து நான் நடத்தும் போது, உயர்நிலையில வாஸ்து நடத்துவேன், இந்த சல்லியம் பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கிறேன். இந்த சல்லியம் என்றால் மண்ணுக்கு கீழே இருக்கின்ற மறைபொருள் மூலமாக வெளிவருகின்ற தீய சக்திகள். சரியா? சல்லியம் என்றால் மறைபொருள் மூலமாக வருகின்ற தீய சக்திகள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த சல்லியம்ன்றது வாஸ்துல இருக்கு. வாஸ்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாம ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த ஒரு 6 அடி தோண்டி பார்க்கணும். ஏதாவது சல்லியம் தெரிகிறதான்னு பாருங்க. அவங்க சல்லியம்னு சொன்னது எலும்பை பத்தி சொல்றாங்க. அந்த காலத்துல யாராவது அது இடுகாடா இருந்திருக்கலாம், புதைச்சிருக்கலாம். அப்ப எலும்பு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சக்தியை வெளிப்படுத்தும், நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் வீடு இருந்தா. அதனால அந்த மாதிரி இடத்த வேணாம், 6 அடி தோண்டி பார்த்துட்டு தான் இடம் வாங்கணும்னு சொல்றாங்க வாஸ்துல. இன்னைக்கு இடத்தையே காமிக்காம இடத்த பேசிட்டு இருக்கிறாங்க. இப்பெல்லாம் இடம் 6 அடி தோண்டணும்னா போயிரு, கிளம்பி போயிட்டே இருந்துருவாங்க. அப்ப அந்த காலத்துல வாஸ்து அப்படித்தான் இருந்திருக்கு. அப்ப சல்லிய காண்டம்ன்றதை நாம இதை எப்படி எடுத்துக்கணும்னா, மறை சக்தி காரணமாக நாம் அடைகின்ற துன்பங்கள். இன்றைக்கு நிறைய இருக்கு தீவினை தொற்றுக்கள் நம்ம பார்க்கிறோம், பேய் பிசாசு மாதிரியான விஷயங்கள். அது மட்டும் இல்லாம கெட்ட எண்ணங்கள். இன்றைக்கு நம்ம ஆஸ்ட்ராலஜி பத்தி நடத்திட்டு இருக்கிறோம். ஆஸ்ட்ராலஜியே அதுதான் பத்தி பேசுது. பேய் பிசாசு மட்டும் இல்ல, அப்பப்ப ஏதாவது தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும், ஏதாவது சிரமங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த தீய சக்தியினுடைய தொடர்பு, மறை சக்தியினுடைய தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். அது பேய் பிசாசு, பில்லி சூனியம் அது மட்டும் இல்ல, நம்முடைய வீக்னஸும் உள்ள வந்து நிற்கும். அப்ப அதுக்கு பேரு சல்லிய காண்டத்துல இவ்வளவும் சொல்றாரு. நம்ம அதை விரிவா பார்ப்போம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் கீழ் நீர் காண்டம். கீழ்நீர் காண்டம் இது என்னது? கீழ்நீர் காண்டம் வேற ஒண்ணும் இல்ல, பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய நீர், கேணி. அந்த காலத்துல கேணி வெட்டி இருக்கிறாங்க. அப்ப நான் கேணி வெட்ட போறேன், நீர் கிடைக்குமா, நல்ல நீர் கிடைக்குமா, எப்படியெல்லாம் யோசிச்சிருக்கிறாங்க பாருங்க.
அப்ப கேணி வெட்டுங்க. இன்னைக்கு நாம அதை என்ன ஆயிடுச்சு, போர் போட போறேன், போர் போடலாமா கேட்பாங்க இப்ப. அப்ப இந்த கீழ்நீர் காண்டத்துல இந்த போர் போடுறது, கேணி வெட்டுறது எல்லாமே நமக்கு பூமிக்கு கீழே இருக்கின்ற நீர் தொடர்பான விஷயங்களை ஆராய்ச்சி செய்யறது. நிலத்தடி நீர் தொடர்பான ஆருடம் என்பதான் கீழ்நீர் காண்டம். அடுத்த காண்டம் பெரிய காண்டம் தான், 17வது காண்டம், படை வரவு காண்டம். இது படை வரவு காண்டம். என்ன படை வரவு? அந்த காலத்துல நிம்மதியா வாழவே முடியாது. எவனாவது பக்கத்து நாட்டுக்காரன் படை எடுத்துட்டு வந்துருவான். அப்ப ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா இந்த ஆர்வத்தை பாத்துக்கணும். அப்பா இந்த 6 மாசம் நிம்மதியா வாழுவோமா, இல்ல எவனாவது படை எடுத்து வருவானா அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த காலத்துல கேட்டிருக்காங்க. இப்ப நாம இந்த படைவரைவு காண்டத்தை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அக்கம் பக்கத்துல சண்டை நடக்குதுல, பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, நிறைய பேரு, சார் வீட்டை நான் விலைக்கு வாங்கினேன். கூட நம்ம மாணவர் ஒருத்தர் கேட்டாரு, சார் அபார்ட்மெண்ட்ல இருக்கேன், பக்கத்து வீட்டுக்கார அம்மாவோட ரொம்ப கொடுமையா இருக்கு சார், நான் என்ன சார் செய்யலாம்னு கேட்டாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன கொடுமை நடத்தினாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசியம்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அதுக்காக வீட்டையே விற்க வேணாம், கொஞ்சம் டைம் சரியில்லை, இப்ப வீட்டை வித்தீங்கன்னா ரொம்ப அடிமாட்ட விலை கேட்பாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம கூட வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்தோம், ஒரு ப்ரொஃபசர், ரொம்ப படிச்ச ஒரு ப்ரொஃபசர் என்ன பண்ணாரு, நைட்டு கரெக்டா 2 மணி நேரா போய் பக்கத்து வீட்டுக்கு அந்த நிலையில நின்றுகிட்டு கதவுல நின்று யூரின் போயிட்டு இருக்காரு. தூக்க கலக்கத்துல இல்ல, வேணும்னே, ஏன்னா பக்கத்து வீட்டோட சண்டை. இவரு நைட்டு வந்து யூரின் போயிடுறாரு. கடைசியில சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஆகி அவர் கூப்பிட்டு விசாரிச்சா, அவர் ஒரு ப்ரொஃபசர். எப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கிறாங்க பாருங்க, படித்த பண்பாளர்கள் தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன? இப்ப இந்த மாதிரி அக்கம் பக்கத்துல சண்டை, எதிர்த்தாப்புல சண்டை, உறவுகளோடு சண்டை, வீட்டுக்கு வந்து சண்டை போடுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பாக்குறதுங்கும் போது இப்ப இந்த காலகட்டத்துல படைவரவு காண்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கிராமங்கள்ல இது அடிக்கடி நடக்கும். அந்த அடுத்த ஊர்க்காரன் இந்த ஊர்க்காரன் 2 பேரும் சண்டை, ஜாதி சண்டை, மத சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள் பூரா படைவரவு காண்டத்துல நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் யாத்திரை காண்டம். யாத்திரை யாத்திரை என்பது தீர்த்த யாத்திரை மட்டும் இல்ல, அந்த காலத்துல பயணமே பெரிய யாத்திரை தான். ஒரு ஊர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு விட்டு இன்னொரு ஊருக்கு போறாங்க அப்படின்னா, இப்ப காஞ்சி பெரியவர் நடந்தே காசிக்கு போயிருக்காரு. நினைச்சு பார்த்திருப்போமா? 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். இப்பதானே நம்ம வாழ்ந்த காலத்துல அவர் வாழ்ந்தார், 100 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. இந்த காலகட்டத்துல கார்ல வண்டியில எல்லாம் போகவே இல்லை. கடைசி காலத்துல ரிக்ஷாவை பிடிச்சிக்கிட்டு போனார். மற்றபடி அவருக்கு வாகனங்களே கிடையாது. இன்னைக்கு மடாதிபதிகள்லாம் எல்லாம் பிளைட்ல இருந்து எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, வாகனங்கள் எல்லா வாகனமும் வந்துருச்சு. அப்ப அவர் வந்து காசிக்கு நடந்தே போயிருக்கிறார். அப்ப ஒவ்வொரு ஊருக்கும் நடந்து போவாங்க, வண்டி கட்டி போவாங்க. அப்ப இந்த யாத்திரை போகலாமா, பிரயாணம் பண்ணலாமா, கோயிலுக்கு போலாமா, தீர்த்த யாத்திரை போலாமா? கோயிலுக்கு போறோம், குலதெய்வ கோயிலுக்கு வண்டி கட்டி தான் போயிருக்கோம். நான்லாம் சின்ன வயசுல நாங்களாம் வண்டி கட்டி தான் போயிருக்கிறோம், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் ஒரு அற்புதமான நினைவுகள். அப்ப குலதெய்வ கோயிலுக்கு போறது, இந்த மாதிரி யாத்திரைகள் போறது, கோயிலுக்கு போறது, அல்லது தேவைகளுக்கு ஏற்றவாறு பயணம் போகுது. அப்ப யாத்திரை காண்டம் என்பதை பயணம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பயணம் செய்வது தொடர்பான கேள்விகள், போலாமா வேண்டாமா? ஏன்னா இன்னைக்கு நாம போறோம், டக்குன்னு போறோம், போயிட்டு வந்துடுறோம். அப்பெல்லாம் அப்படி போக முடியாது. போனா காரியம் சக்சஸ் ஆகுமா? அதுக்கு வண்டி அடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், லெட்டர் போட முடியாது, தந்தி அடிக்க முடியாது, நான் புறாவையா தூது விட முடியும் நாங்க வர்றோம்னு. அப்ப நாம ஒரு கெஸ்ஸிங்ல தான் போகணும். அப்ப கெஸ்ஸிங்ல போகும்போது ஆர்வம் பாத்துக்கிறாங்க, ஐயா நான் போறேன், அவர் இருப்பாரா, பார்க்கலாமா, கொடுத்த கடன் வாங்க முடியுமா, அல்லது கடன் கேட்க போறேன், கிடைக்குமா, இது எல்லாம் பிரயாணத்தின் மூலமாக நன்மை நடக்குமா என்பது யாத்திரை காண்டம். சரியா? அதுக்கப்புறம் ஆற்று நீர் வரவு காண்டம் ரொம்ப முக்கியம். கர்நாடகாவுக்கும் நமக்கு சண்டை வயிற்றுக்கே இருக்கு, எப்படா தண்ணி விடுவாங்க. இப்ப ஆற்று நீர் வருமா, இந்த வருஷம் ஆத்துல தண்ணி வருமா, விவசாயம் போடலாமா, செய்யலாமா, செழிக்குமா? இது எல்லாம் வந்து ஆற்று நீர் வரவு காண்டம்.
சினேந்திரரை நான் இதெல்லாம் படிக்க படிக்க சினேந்திரர் மேல எனக்கு ரொம்ப அன்பு வந்துருச்சு. அவர் வந்து எவ்வளவு சிந்திச்சிருக்கிறாரு. ஒரு சமண மாமுனி எவ்வளவு அற்புதமா சிந்திச்சிருக்கிறாரு பாருங்க. ஆற்று நீர் வரவு காண்டம். இது மட்டும் பத்தாது, மழை வரவு காண்டம். அடுத்து 20வது காண்டம் மழை வரவு காண்டம். மழை வருமா? மழையும் அளவா பெய்யுமா? மாறி அளவாய் பெய்து மக்கள் நலமாய் வாழ்க என்று சொல்வார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். ஏன்னா ரொம்ப பெஞ்சால இப்பதான் பாக்குறோம், உத்தரகாண்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா போக முடியல. இப்ப திடீர்னு மேக வெடிப்புன்றான். ஒரே இடத்துல மொத்தமா மழை பெஞ்சு பெருவெள்ளம் வந்து நிலச்சரிவு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு மேக வெடிப்புன்றது எப்பயாவது ஒரு நிகழ்வு நிகழும். இன்னைக்கு அடிக்கடி நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப மழை வரவு காண்டத்துல மழை போதுமான மழை வருமா, அளவான மழை வருமா, அல்லது வராம போகுமா என்பதையெல்லாம் நாம கணித்து, முன்கூட்டியே கணித்து பயிர்கள், தானியங்கள், தேவையான தானியங்களை வீட்டுல வச்சுக்கிறது, விதைக்கு தேவையான தானியங்களை வச்சுக்கிறது எல்லாம் விவசாயத்தோட தொடர்புடையதான் மழை வரவு காண்டம். இன்னொன்னு அடுத்து 21வது காண்டம் அக. அகனா ஆயுத எழுத்து இல்லையா, இக்கு. க அக எக்குன்னு சொல்லுவோம். அது மாதிரி அக்கு அக. ஆ ஆயுத எழுத்து, அதுக்கப்புறம் க. அக மலிவு காண்டம். இது ரொம்ப சிரமப்பட்டு தான் இதுக்கு அர்த்தத்துல கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதாவது இது விலைவாசி தொடர்பானது. இது விலைவாசி, அதாவது தானியங்கள் அகன குறைவு, மலிவு அப்படின்னா நம்ம எப்படி நினைச்சுக்குவோம், மலிவா கிடைக்குதான்னு கேட்போம்ல. அப்படி இல்ல, மலிவுனா நிறைவுன்னு அர்த்தம். நிறைய அருகில், அருகாமையில் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. நம்ம அடிக்கடி பழக்கப்படுத்துறது. அருகில்ன்றது பக்கம், அருகாமையில்ன்றது ரொம்ப பக்கம், அருகாமையில்ன்றது இப்ப ரொம்ப தூரம் நம்ம நினைச்சுக்கிட்டோம். சரியா? அந்த மாதிரியான தமிழ் சொற்கள்லாம் இருக்கு. இப்ப இதுல மலிவு என்பது நிறையான அர்த்தம், அக அப்படின்றது குறைவான அர்த்தம். தானியங்கள் பெருகி வருமா இல்ல குறைவாக வருமா? அதே போல விலைவாசி கூடுமா குறையுமா? இதுதான். இதை பத்தி நாம தேடிதான் பார்க்கணும். அப்ப விலைவாசி உயரும். அந்த காலத்துல விலைவாசி கிடையாது, பண்ட மாற்றுதல் தான். சரியா? ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறோம். அப்ப பொருள் நிறைய மலிவா கிடைக்குதுன்னு வைங்க. மலிவுனா நிறைய பொருள் சந்தைக்கு வந்துருச்சு. அப்ப அந்த பொருளுக்கான மதிப்பு குறைஞ்சிரும். எங்க டிமாண்ட் இருக்கோ அந்த பொருளுக்கான மதிப்பு கூடும். நம்ம ஆளுகள்லாம் எதுல சம்பாதிச்சாங்க தெரியுமா? முத்துக்கள்ல. நம்ம இங்க கிடைக்கிற முத்து வந்து வேற எங்கேயும் கிடைக்காது. தூத்துக்குடி பெரிய துறைமுகமா இருந்திருக்கு. அப்ப அந்த அளவிற்கு இப்ப கூட அகவிலைப்படி, அது இக்கு, அக கிடையாது, இக்கு. அப்ப இப்ப விட அகவிலைப்படி நம்ம விலைவாசிக்கு ஏற்றவாறு நம்ம இதை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். காஸ்ட் ஆஃப் இன்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதை நம்ம தமிழ்ல அகவிலைப்படி, பஞ்சப்படி அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான். அப்ப அக மலிவு காண்டம் இது ரொம்ப முக்கியமான விஷயம். விலைவாசிக்கு ஏற்றவாறு பொருட்கள் கூடுதல் குறைதல். இப்போ ஒரு பொருளே கிடைக்கல. எனக்கு ஞாபகம் இருக்கு, 70s நினைக்கிறேன். அப்போ வந்து ரொம்ப சிறு பருவம். அப்போ வந்து சாப்பாடு இல்லை, விளைச்சல் இல்லை, அரிசி பஞ்சம், பெரிய பஞ்சம். 72 or 73 தெரியல, பெரும்பஞ்சம். எங்கேயுமே கிடையில. மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டோம், 3 வேளையும் மரவள்ளி கிழங்கு. அது ஒரு பெரிய பஞ்சம். அந்த மாதிரி பஞ்சம் அதுக்கப்புறம் வரல. ஆனா அந்த மாதிரி எல்லாம் நடக்கும், பெரும் பஞ்சங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய அரசாங்கம், அதாவது பசுமை புரட்சி அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய விளைச்சல், எப்பொழுதும் தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு விளைச்சலை கொண்டு வரணும் அப்படின்னு பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. இந்திரா காந்தி அதுக்கப்புறம் தான் இந்த 20 அம்ச திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க.
இது ஒரு பெரிய பஞ்சம். இப்ப இங்க நாம எதை பார்க்கிறோம்? அகமலிவு காண்டத்துல பொருட்களினுடைய வரவு கூடுதல், குறைதல், விலைவாசி கூடுதல், குறைதல். இந்த காலத்துல விலைவாசி கூடுதல், குறைதல் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 22வது காண்டம் ரொம்ப முக்கியமான காண்டம், மரக்கல வரவு காண்டம். மரக்கல வரவு காண்டம். நம்ம பிசினஸ் எப்படி பண்ணியிருக்கிறோம்னா, கப்பல் வருதா, ஒரு கப்பல் வருது. நீங்க ராஜேந்திரன், ராஜராஜ சோழனை, ராஜேந்திரனை படிச்சா கடற்படையில ரொம்ப கிங்கா இருந்திருக்காங்க. என்னன்னா கப்பல் வருதுனாலே எல்லாம் இதாயிடுவாங்க, கல்ல 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 கல்லன்னு ஆயிடும். கப்பல் வருது அப்படின்ட்டு. ஏன்னா அங்கிருந்து நிறைய பொருட்கள் வரும், அரேபிய குதிரைகள்லாம் வரும். இங்க இருக்கக்கூடிய முத்து மாலை அது இது தானியங்கள் எல்லாம் இங்க இருந்து போகும். அப்ப நல்ல பிசினஸ் நடக்கும். அப்ப அப்ப மக்கள் எல்லாரும் ஒரு களம் வருது அப்படின்னா தயாராயிடுவாங்க. ரைட்டு, சம்பாதிக்கலாம், காசு நமக்கு கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய எண்ணங்களோடு இருந்திருக்கிறாங்க. அப்ப மரக்கலம் மரக்கலம் வருமா, கப்பல் வருமா, ஏதாவது பொழப்பு ஓடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த காலத்துல கேட்டிருக்காங்க. இப்ப நாம இதை எப்படி எடுத்துக்கிறது? பிசினஸ் தான் எடுத்துக்கணும். மரக்கல காண்டத்தை இப்ப பிசினஸ் தான். இப்ப எனக்கு தொழில் நல்லபடியா வருமா, வருமானம் வருமா, செழிக்குமா, என்னுடைய பிசினஸ் செழிக்குமா அப்படின்றத இப்ப எடுத்துக்கலாம். அதாவது மரக்கல வரவு காண்டத்தை இப்பொழுது பிசினஸ்க்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளுங்கள் அவங்களே பராசரரே கொடுத்திருக்காரு. காலத்துக்கு ஏற்றவாறு மாத்திக்குங்க அப்படின்ட்டு. நான் இன்னும் பண்ட மாற்று முறையை பத்தி ஜோதிடம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வைங்க. இப்ப ஜோதிடத்தை நம்ம பேச முடியுமா? ரைட்டு. 1967 கிடையாது, 67ல ஒரு பஞ்சம் நடந்தது. அதுக்கு பின்னாடி 70ஸ்ல, அப்பதான் எனக்கு நினைவு வரும். நான் இப்ப 67ல ஒரு வயசு. அப்ப எனக்கு விவரம் இல்லை. எனக்கு விவரம் 73ன்னு நினைக்கிறேன். 73, 74, 75 அந்த காலகட்டத்துல நடந்ததுதான். சரி, பக்தவச்சலம் அப்பதான் இருந்தார். எலிக்கறி சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் நிகழ்வு நடந்தது. சரி, அதுக்குள்ள போக வேணாம், நம்ம ஜோதிடத்துக்கு வருவோம். கடைசியா 22 காண்டம், ரொம்ப அற்புதமான காண்டம். மகா மகா அதாவது மகா நிமித்த காண்டம். மகா நிமித்த காண்டம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மகா நிமித்தம்ன்றது, நிமித்தங்கள்னு ஒண்ணு இருக்கு. நிமித்தம்னா நிகழ்வுன்னு அர்த்தம். நம்ம ஜோதிடத்திலே இருக்கு. ஆருடம், பிரசன்னம், நிமித்தங்கள், சகுனங்கள் எல்லாமே இருக்கு. அப்ப ராமசாமி ஐயா, நான் விட்டுட்டு வந்துட்டேன், வறட்சியை விட்டுட்டு வந்துட்டேன், நீங்க அதில் நிற்காதீங்க. ரைட், அப்புறம் பாத்துக்கலாம். அதாவது நிமித்தம்ன்றது நிகழ்வுகள். இப்போ மகா நிமித்தம்னா என்ன அப்படின்னா, ஒரு பெரிய காரியங்கள் நிகழுமா அப்படின்றதான். இது ஏன் கடைசியில 23வது காண்டமா வச்சிருக்கிறாரு அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் பெரிய ஒரு விஷயத்த நான் நினைச்சிருக்கிறேன், அது நடக்குமா? எப்படி? நான் சிஎம் ஆக முடியுமா? நான் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? நான் ட்ரம்ப் பதவியில போய் உட்கார முடியுமா? இது பூமியில நாம இருக்கக்கூடிய பதவியை பொறுத்து. நான் பணக்காரன முடியும், அதெல்லாம் இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் இறைவனடி சேர முடியுமா? இதுதான் மகா நிமித்தத்துடைய உண்மையான விஷயம். மகா நிமித்தம்ன்றது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம், எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். நாம எதெல்லாம் பெருசா நினைக்கிறோமோ அதெல்லாம் மகா நிமித்தத்துக்குள்ள சேர்த்துக்கலாம். ஆனாலும் இங்க 23வது காண்டமா ஏன் வச்சிருக்கிறாரு, கடைசி காண்டமா ஏன் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அது மோட்சம். நம்முடைய கடைசி ராசியே மோட்ச ராசி தானே, மீன ராசி. அப்ப அந்த அடிப்படையில 23வது காண்டமாக மகா நிமித்த காண்டம். மகா நிகழ்வு அப்படின்னா எது? மகத்தான நிகழ்வு என்பது எது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். ஆனா உண்மையிலே மகத்தான நிகழ்வு எது அப்படின்னா, இந்த பிறவியை நல்லபடியாக நிறைவு செய்வதுதான் மகத்தான நிகழ்வு. நம்ம போகும்போது, அப்பா ரொம்ப சந்தோஷம்யா, போதும் நான் கிளம்புறேன், ரைட், டாடா பை பை,
அப்படின்னு சொல்லிட்டு போறோம் பார்த்தீங்களா, சந்தோஷமா. அதுதான் மகத்தான நிகழ்வு. அதுதான் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நிகழ்வு. இறைவனடி சேர்வேனா, மோட்சம் கிடைக்குமா, முக்தி கிடைக்குமா? நம்ம ஜோதிடர்கள் நம்ம கேள்வியெல்லாம் என்ன 12ல இன்னும் பாருங்க, வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா, பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா, அடேங்கப்பா, சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா போதும், 12ல கேது இருந்தா மோட்சம். ஆமா, அவனுக்கு தூக்கமே வராது. எங்கத்த மோட்சத்தை அடையிறது என்ன? மோட்சம்ன்றது ஒரு பெரிய நிகழ்வுங்க அது. அது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்றார் இல்லையா, அந்த உணர்வு இருக்கணும். என்ன, நம்ம அப்படியே எப்பொழுதும் கனிவோடு இருக்கிறோம், நெகிழ்வோடு இருக்கிறோம். சட்டுன்னு உடையக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இறைவனை பார்த்தோன்னே கண்ணீர் வருது. இறைவனை பத்தி சிந்திக்கும் போதே கண்ணீர் வருது. ஒரு காத்து வந்தா நம்மால அழுதுருவான். இப்ப பாரதியார்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு தென்றல் வந்தோன்னு ஒரு பாட்டு பாடுவாரு. ஒரு பறவையோ பார்த்தாருன்னு ஒரு பாட்டு பாடுவாரு. ஒரு யானையை பார்த்தோன்னு கற்பனை உலகுக்கு போயிடுவார், கஜேந்திரான்னு போயிடுவாரு. அந்த மனுஷன் வந்து அப்படியே அது இறைநிலையிலேயே இருந்திருக்கிறாரு. அந்த இறைநிலையிலேயே இங்க இருக்கக்கூடிய எல்லா நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவேன்னு சொல்லிட்டே இருக்கிறார். நாம என்னைக்காவது சொல்றோமா, அட போயா காலங்காத்தால இருக்கிற வேலை ஏகப்பட்ட வேலையா இருக்கு. ம் அவரு பார்க்கறதே வேலை. நிற்பதையும், நடப்பதையும், பறப்பதையும், இது எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன், கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. ஆனா இது இல்ல, இது மாயை இது. ஆனா உண்மை ஒண்ணு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மகா சித்தன் இருக்கிறான்ல, பாரதி மாதிரி, நாம வந்து அந்த கருணையோடு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்லுற மாதிரி அப்படியே ஈகை உணர்வோடு இருக்கணும். அன்போடு நெகிழ்வான தன்மையோடு இருக்கணும். அப்படி வரும்போதுதான் மோட்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இந்த பிறவியில இல்லைனாலும் அடுத்தடுத்த பிறவியிலையாவது கிடைக்கும். மவனே, இந்த பிறவியில நான் உன்னை ஒண்ணும் பண்ண முடியல, அடுத்து வருவேன் பாரு உன்னை, அன்னைக்கு வச்சுக்குவேன். இல்லாட்டி மவனே, டேய் நான் உன்னை ஒண்ணும் பண்ண முடியலடா, நீ விட்டுறாத, நான் செத்து போனாலும் நீ என்ன விட்டுறாத. அவன் குடும்பத்தை ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும், பாடம் கற்பு. இப்படி நம்ம ஆளு சாகுறான். இவனுக்கு நிம்மதியான வாழ்க்கை உண்டா? இல்ல. யார் மேலும் கோபம் வரக்கூடாது. எவர் மீதும் எதுவரையிலும் எவர் வரையிலும் எந்த சூழலிலும் கோபம் வரக்கூடாது. என்ன கோபம்? கோபம்ன்றது பாவம். சரியா? அந்த மாதிரி உணர்வோடு இருந்தா மோட்சத்துக்கு நாம தகுதி, முக்திக்கு நாம தகுதி, மகா நிமித்தத்துக்கான தகுதி. ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம். கடவுள் நமக்கு கிடைச்சாருன்னா நாம பாக்கியவசாலிகள். கடவுள் அதை கொடுத்தாருன்னா. அந்த அடிப்படையில 23 காண்டம் கொடுத்திருக்காரு. 464 வெண்பா கொடுத்திருக்கிறாரு. இந்த மனுஷனை என்ன பண்றது, எப்படி அவரை பாராட்டுறது, எப்படி புகழ்வது, எப்படி அவரை வணங்குவது, எப்படி நாம் அவருக்கு நன்றி செலுத்துவது? 1000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் சொல்றேன். இன்னைக்கு ராகு காலம் சொல்லிட்டு இருக்கிறோம்ல, இன்னைக்கு ராகு காலம் போயிடுச்சா, எடுத்த உடனே டெய்லி கேட்கிற வீட்டுல ஏதாவது ஒண்ணு நான் கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல. இந்த ராகு காலம்ன்றது சினேந்திர மாலையிலிருந்து எடுத்தது, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி கிடையாது. என்ன இந்த ராகு காலம், இந்த ஜாமக்கோள்றதே 8, அதாவது ஜாமம் 8 ஜாமம். ஒரு ஜாமம்ன்றது 1.5 வருஷம், 1.5 மணி நேரங்க. பகல் 8 ஜாமம், இரவு 8 ஜாமம், இதுதான் கணக்கு. சரியா? இந்த 8 ஜாமத்துல கேள்வி கேட்பவர் கேள்வி எப்பொழுது கேட்கிறாரோ, அல்லது நாம எப்போ உட்கார்ந்து பாக்குறோமோ அந்த நேரத்துல உட்கார்ந்து இந்த கிரகங்கள் எல்லாம் அதாவது மறைஞ்சிருக்கக்கூடிய கிரக நிலைகள் நம்ம நேரடியா பார்த்தா தெரியும். இன்னைக்கு எங்க இருக்காரு? சூரியன் கடகத்துல இருக்காரு. சரி, குரு எங்க இருக்காரு? கடகத்துல இருக்கார். சந்திரன் எங்க இருக்காரு? சிம்மத்துல இருக்கார். என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? பூரத்துல இருக்காரு. இதெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். ஆனா அது இல்ல. ஜாமக்கோள்ல கிரகம் மறைஞ்சு வேலை செய்யும். எங்க சூரியன் எங்க இருக்காருன்னு கரெக்டா சொல்லவே முடியாது. அப்ப இதுக்கு ஒரு கணக்கீடு இருக்கு. 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்கா. சூரியன் ஒரு மாசத்துக்கு ஒருக்கா தான் நகர்வாரு. ஆனா ஜாமக்கோள்ல 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்கா நகர்வார். அப்ப இந்த ஒரு சூட்சும விஷயத்தை சினேந்திரர், அதாவது சினேந்திரர்னு சொல்றேன், நம்ம ஜைன முனிவர் உபேந்திராச்சாரியார், அவர் பேரே சொல்லக்கூடாது, நம்ம சினேந்திரர் தான் சொல்லணும். ஏன்னா சினேந்திர மாலையை கொடுத்தவர் சினேந்திரர், திருக்குறளை கொடுத்தவர் திருவள்ளுவர். அப்படிங்கும் போது அவருக்கு பெருமையா இருக்கும். ஜைனமா முனிவர்.
ஒரு சமஸ்கிருதத்துல ஒரு நூல் எழுதியிருக்கிறாருன்னு சொல்றாங்க. பட் அவர் தானா இவர்ன்றது தெரியல. இது முழுக்க முழுக்க தமிழ் நூல். மூலமே தமிழ் தான். நாம ஜாமக்கோல் ஆடுறதுக்கு நாம தான். நாம தான் கிங்கு. அப்ப பெருமைப்பட்டுக்கலாம். அப்ப அந்த அளவுக்கு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு கிரகம் மாறுதியா? இது யாருக்கும் தெரியாது. அது எப்படி மாறும்? ஆன்டி கிளாக் வைஸா மாறும். இதெல்லாம் கண்டுபிடிச்சு அவரு கொடுத்திருக்கிறார். அப்ப 8 ஜாமத்தை பிரிக்கணும். கோள்கள் எங்கெங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கன்றத கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம இதுக்கு உதயம், ஆருடம், கவிப்புன்னு 3 ஸ்டேஜ் இருக்கு. அதாவது உதயம்ன்றது லக்னம். நம்ம இப்ப லக்னம் சொல்றோம் இல்லையா? ஆருடம் என்பது மனம். இதெல்லாம் அதுல வருது. கவிப்புன்றது வில்லன். உதயம்ன்றது ஹீரோ, ஆருடம் என்பது ஹீரோயின், கவிப்புன்றது வில்லன். இப்ப இதெல்லாம் வருது. ஹீரோ ஹீரோயின்றதை விட நீங்க மாத்திக்கலாம். உதயம் என்பது நான், ஆருடம் என்பது பிறர். இதுக்கு தடை ஏற்படுமா அப்படின்ற விஷயம் கவிப்பு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்பா பிரில்லியன்ட் மேக்ஸுங்க அது. ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு உள்ள போய் இப்படியெல்லாம் அது உள்ளுணர்வு இல்லைன்னா இதை கண்டே பிடிக்க முடியாது. அது சொல்லணுங்க. இயற்கை சொல்லணும். இயற்கை நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இதுக்கான மேக்ஸ் இதுதான் எடுத்துக்க அப்படின்னு சொல்லாம இதை கண்டே பிடிக்க முடியாது. சினேந்திரருக்கு, நம்முடைய ஆச்சாரியருக்கு, ஜெயினமா முனிவருக்கு நம்ம கண்டிப்பா அவருக்கு பாதாதி விந்தங்கள்ல நாம வணங்கி அவருக்கு நன்றி செலுத்தி, நீங்க என்ன அலைவரிசையில் நின்று இந்த பாடல்களை எழுதினீர்களோ அதை நாங்களும் உணர்ந்து கண்டறிந்து அதை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று அவருடைய பாதாதி விந்தங்களில் நாம் வணங்கி அவருக்கு நன்றி பாராட்டி அவரை நாம் பிரார்த்தித்து வேண்டுவோம். இந்த அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார். நம்மளால அதை ஜீரணிக்க முடியல. இப்படியெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்ட்டு அந்த உணர்வோடு நம்முடைய பாடத்துக்குள்ள போறோம். 9 வகுப்புன்னு நாம நிர்ணயம் செய்திருக்கிறோம். எப்படின்னு எனக்கு தெரியல. நாம ஒவ்வொரு பாடத்தையும் நிதானமா தான் பார்க்க போறோம். அதனால முழுமையாக ஜாமக்கோல் ஆருடத்தை நாம் இதை உணரப்போகிறோம், கற்று உணரப்போகிறோம். அதற்கு பிறகு அதை செயல்படுத்த போகிறோம். சரியா? ரொம்ப ஆழமாக நீங்கள் அமர்ந்து இந்த வகுப்பை நீங்கள் காண வேண்டும். அந்த இறை உணர்வோடு, அந்த நன்றி உணர்வோடு சூட்சுமத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை இறைவன் வழங்கியிருக்கிறாரே, இந்த கருணை உணர்வை நாம் உணர்ந்து கொண்டு இந்த வகுப்புக்குள்ள நாம டிராவல் பண்ணோம். அதனாலதான் நான் சொல்றேன், தயவு செய்து வீடியோல இந்த கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடும்போது நீங்க மறைச்சிக்கிட்டீங்களா? யாராவது மறைச்சா கூட விலகுங்க, சாமியை பார்க்கணும் சொல்றோமா சொல்லலையா? அதே மாதிரிதான் இது. இங்கே நாம் படிக்கின்ற பாடம் தெய்வம் தான். இப்ப தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம மறைச்சுக்கிட்டு நம்மலாம் பார்க்க கூடாது. இன்னைக்கு அந்த வேலை இந்த வேலைன்னு இருந்துக்கிட்டீங்க. முழுக்க முழுக்க வாரத்துல ஒரு 3 நாள் டைம் கொடுக்க சொல்லியிருக்கேன். இந்த 3 நாளும் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம். அதனால வாரத்துல 3 நாட்கள் எந்த தேதி எந்த கிழமைன்னு சொல்லிடுவாங்க. அந்த கிழமையில 7 மணியிலிருந்து 9 மணி வரை இந்த கிளாஸ் நடக்கும். சில நேரத்துல 9 தாண்டலாம். அதுக்கும் நீங்க கொஞ்சம் தயாரா இருங்க. முடிஞ்ச வரை அந்த 2 மணி நேரத்துக்குள்ள முடிக்க முயற்சி பண்றேன். ஏன்னா வகுப்பு ஒரு நல்ல ஒரு ஃப்ளோல போகுதுன்னு வச்சுக்கோங்க. சட்டுன்னு கட் பண்ணக்கூடாது. ஏன்னா சில சூட்சுமங்கள் நமக்கு விழுந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அப்பெல்லாம் கட் பண்ணக்கூடாது. அப்படிங்கும்போது அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். இந்த 3 நாட்கள் என்னைக்கு எந்தெந்த நாட்கள்னு நான் சொல்லிடுறேன். சில நாட்கள் கட் ஆகும். ஏன்னா பல பயணங்கள் பயண நிமித்தமா எங்கேயாவது வெளியூர் போற மாதிரி இருக்குன்னா அந்த நாட்கள் உங்களுக்கு ரத்து செய்யப்படும். அதுக்கு இன்னொரு நாள் ஆல்டர்னேட்டிவா கொடுத்துருவாங்க. எப்படி இருந்தாலும் நாம இந்த 9 வகுப்பு என்பதை குறையாம நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ண போறோம். கூடுதலாகவும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில இந்த ஜாமக்கோல் வகுப்பு ரொம்ப நாள் ஜாமக்கோல் ஆர்வத்தை இந்த முறை ரொம்ப ஆழமாக பயில போறோம். இதுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். சரியான ஒரு எப்படி சொல்றது, புரிதல், சரியான
ரிசீவிங், அதுதான் நான் கேட்கறது. அந்த ரிசீவிங் உங்ககிட்ட சரியா இருக்கு அப்படின்னு நான் உணரணும். அப்படி உணர்ந்தால் எனக்கு ஒன்றும் பெரிய சிரமங்கள் இல்லாம ரொம்ப அற்புதமான வகுப்பை நகர்த்தி கொண்டு போயிடலாம். இந்த ரிசீவிங் எப்படி எப்படி சார் நீங்க எப்படி சார் கண்டுபிடிப்பீங்கன்னா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆழமாக அமர்ந்து மிகச்சரியா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கனாலே சரியா ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கேமராவை ஆஃப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒழுங்கா ரிசீவ் பண்ணலன்னு அர்த்தம். அது மாதிரி பார்த்துங்க. எழுதுவதற்கான குறிப்புகள் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் பலன் பார்ப்பதற்கு எல்லாமே நான் குறிப்புகள் தான் கொடுக்க போறேன். அதனால குறிப்புகள் எழுதுறதுக்கும் நீங்க தயாரா இருக்கணும். அதனால ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய தினத்துல ஆடி பூரத்து அன்னைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அப்படிதான் கண்டினியூஸா 3 நாள் வராது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வரும். அதனால ஆடி பூரத்து அன்னைக்கு நாம இதை ஆரம்பிச்சிருக்கணும். ஆண்டாள் திருவடியை வணங்கி தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால அந்த அரங்கனும் ஆண்டாளும் கூட நமக்கு துணையாக இருந்து இந்த வகுப்பை நல்ல விதமாக சூட்சுமங்கள் வெளிவருகின்ற விதமாக நிறைய விஷயத்தை நீங்க நம்ம அறிந்து கொள்ளுகின்ற ஒரு வகையில இந்த வகுப்பை நடத்த வேண்டும் என்று நம்ம பிரார்த்தித்து, இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். எப்படி சார் அப்படின்னு இந்த வகுப்பு தொடர்பாக கேட்கறதுனாலும் சரி, சில பொது கேள்விகள் கேட்கறாலும் சரி, ஒரு 10 நிமிடங்கள், ஒரு 15 நிமிடங்கள் வரை நம்ம கலந்துரையாடலாம். யாராவது கேள்வி கேட்கணும்னா கையை உயர்த்துங்க. கருத்துரைகள் சொல்லலாம், ஆலோசனைகள் சொல்லலாம், கேள்வியாகவும் இருக்கலாம். யார் பேசுறீங்க? ஐயா நல்ல சிவம் ஐயா, மைக் ஆன் பண்ணுங்க. எல்லாருமே பேர் எழுதிருக்கேன். ஐயா வந்து ஒருத்தர் ஐயா வந்து இன்ஃபினிக்ஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை நீங்க எடுத்துட்டு பேருக்கு கொடுத்துக்கணும். எல்லாருமே உங்களுடைய இதுக்கு கீழே பேர் இருக்கணும். ஐயா பேசுங்க ஐயா. ஐயா நான் வந்து அப்பா ஜோதிடர், அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அப்பாவோட தாத்தா ஜோதிடர், இப்படியே குடும்பமா வாரிசா வருது. நானும் சிலதெல்லாம் படிச்சிருக்கேன். ஆனா அந்த ஜாமக்கோலை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பிடிச்சிருக்கேன். ஆனா அதுல ஃபுல் டீட்டெயில்ஸா தெரியாது. அதனால சரி, நீங்க ஐயாவுடைய ஸ்லைடு பார்த்தேன், பிடிச்சது. சரி கேட்டேன், பிடிச்சேன். அப்புறமேல உங்களுடைய சில விஷயங்கள்லாம் பார்த்தேன், நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. இதுல என்னன்னா, ஜாதகம் இல்லாம ஜோதிடம் பார்க்கிறதுங்கிறது ஒரு இந்த ஜாமக்கோள் ஆர்வத்துல ஒரு விஷயமா இருக்கு. இதுல 8 ஜாமன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நல்லா இது பண்ணியிருக்கேன், அது தெரியும். ஆனா கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஆனா அதுல ஒரு விஷயத்த தத்ரூபமா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஜாமக்கோல்ல பல ஸ்லைட்ல நான் கேட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆனா அது எப்படி போகணும்னு என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் ஐயா கிட்ட முழுமையா கத்துக்கணும். ஐயா கிட்ட என்ன இப்படி இவ்வளவுதான் கத்துக்கணும் இல்லை, இன்னும் இதுக்கு மேல இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த ஜாமக்கோல்ல என்னதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முழுசா கத்துக்கணும். இப்ப நீங்க ஐயாவை பத்தி சொன்னீங்க, உபேந்திராச்சாரியார் சொன்னீங்க, அவர் வந்து இந்த ஜாமக்கோலை கொண்டு வந்ததுங்கிறது அது உண்மையாலுமே ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த 23 பாயிண்ட் வந்து யாரோ என்னமோ சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அந்த 23 விஷயமும் ஒவ்வொன்றையும் உணர்த்துது. அந்த 23 விஷயத்தையும் நாங்க உடனே இப்ப இன்னைக்கு சொன்னதுமே நாங்க கத்துக்க போறது கிடையாது. அந்த 23 விஷயத்தையும் நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எடுத்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நோண்டி அப்படியே படிச்சாதான் அதனுடைய புத்திக்கு எட்டும். இல்லைன்னா உடனே அந்த 23 ஒரே நாள்ல நாளைக்கு உடனே எடுத்ததுமே பிரசன்னம் சொல்ற மாதிரிலாம் இருக்காது. அந்த 23க்கும் என்னென்னங்கிறது ஐயா வழி நடத்துறப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஊர்ந்து கவனிக்கணும், பிடிக்கணும், ரைட்டிங் எழுதணும். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணணும். மறுபடியும் நம்ம யாராவது ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா, பிடிச்சிக்கலாமா அப்படிங்கிறது போட்டு பார்க்கணும். இப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இருக்கு. அதுல நான் ஐயா கூட முழுமையா பயணிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ரொம்ப ரொம்ப இதா இருக்குங்க ஐயா. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜோதிடங்கிறது எங்க அப்பா எங்க தாத்தா அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இருந்தது போக நம்மளும், ஏன்னா அப்பாவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு ஊருக்குள்ள. அப்பா இலவச ஜோதிடர் தான் இருந்துட்டு அவர் மறைஞ்சிட்டாரு. நம்ம அப்படியெல்லாம் சும்மா நம்ம ஜோதிடம் கத்துருக்கோம், அவ்வளவுதான். அதுல நம்மளும் ஒரு இடத்துல கொண்டு போகணும். இந்த ஜாமக்கோல் பர்சனா எனக்குள்ள ஒரு எண்ணங்கள் என்னன்னா, நல்ல ஒரு மனிதர்கிட்ட கத்துக்கணும், நம்ம அதை முழுமையா கத்துக்கணும். அது எப்படி போறது, சும்மா போய் எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு கடைசி நிமிஷத்துல இவ்வளவுதான்ட்டு போயிடுவாங்க.
அப்படிங்கிறதெல்லாம் எனக்குள்ள ஒரு இது. நாம அடுத்தவங்களை குற்றம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஐயாவினுடைய எண்ணங்கள் எனக்கு நான் ஸ்லைடெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அது ஒரு அந்த கரெக்டான வேர்டுகள், அந்த பண்புகள், அந்த எப்படி எடுக்கணும், பிரசன்னம் எடுக்கணும், எப்படி முடிக்கணும், எங்க கவிப்பு வருது, எங்க உதவி வருது அப்படிங்கிறதெல்லாம் ஐயானால எடுத்து தரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நம்ம நல்வழியை பயன்படுத்தி இந்த ஜோதிட துறையில மேலும் மேலும் நம்ம வளர்ச்சி அடையணுங்கிறது தான் என்னுடைய எண்ணங்களா இருக்கு. அதுக்கு நீங்க எனக்கு அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றிங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒத்துழைப்பை பொறுத்தவரை நீங்க தான் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. சிறப்பா வகுப்பை நடத்திடுவோம். சரி, மகிழ்ச்சி. பரம்பரை, அதாவது பரம்பரையாக, அதாவது இது உங்க வீட்டிலேயே ஜெனட்டிக்காவே வருது அந்த ஜோதிடம் என்ற ஒரு விஷயம். அப்பாவுடைய ஆசி, தாத்தாவுடைய ஆசி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இருக்கிறதுனாலதான் இங்கே இணைகிறீங்க. நம்முடைய அக்ஷயா ஜோதிட வித்யாலயம் இந்த இணையதள கருத்துருவாக்கம், அதாவது இல்லந்தோறும் ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயமே ஜோதிடத்தை முழுமையாக தர வேண்டும் என்பதுதான். நான் என்னை பொறுத்தவரை நான் எதையும் மறைக்கணும்னு நினைக்கிறதே கிடையாது. அதனாலதான் என் மாணவர்கள் தொடர்ந்து பல வருடங்களாக என் கூடவே தொடர்புல இருக்கிறாங்க. இன்னைக்கு புதுசா கண்டுபிடித்தது முதற்கொண்டு நாம கொட்டிக்கிட்டே இருப்போம். அதனாலதான் புதுசா இப்ப கர்ம ஜோதிடம்ன்ற கான்செப்ட், ஆரா அஸ்ட்ராலஜி அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே இப்போ கண்டுபிடித்த புதிய கண்டுபிடிப்புகள். அதனால புதுசா நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பிரசன்ன மாறுடங்கள்லையும் நிறைய புதிய செய்திகள் இருக்கு. நிச்சயமா நல்ல ஆழமா நம்ம கத்துக்குவோம். மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. நன்றி நன்றி நன்றி. வேற யார் பேசுறீங்க? கையை உயர்த்தினீங்களா யாரு? வேற யாருக்கு எந்த கேள்வி இல்லையா? வாங்க நல்ல தம்பி. ஐயா வணக்கம். வணக்கம். இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி ஐயா. இந்த கிளாஸை நீங்க ஆரம்பிச்சதுக்கு நன்றி. எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைய வேண்டிக்கிறேன். ஏன்னா இது நம்ம கிளாஸ் ஏற்கனவே நடத்தும் போது நான் ஏற்கனவே கோரிக்கையை வச்சிருந்தோம், டீப்பா நடத்துங்க அப்படின்னு. இதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி, இறைவனுக்கும் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதுல எப்படி நம்ம பயணிக்க போறோம், ஒர்க் லோடு கொஞ்சம் அதிகமா இருக்கு. எப்படி நம்ம கிளாஸ் அட்டன் பண்றோம்னா ஒரு நேரமோட இருந்தேன். இருந்தாலும் நீங்க சொன்னீங்கல்ல, ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இன்வால்மெண்டோட பண்ணும்போது, இறை சக்தியோட அதை பயணிக்கும் போது கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் இறைவனே கொடுத்துருவாரு. உண்மையிலே இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா தருணத்தை நீங்க ஆடி போறோங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நல்ல இந்த சுப நாள்ல எல்லாருக்கும் பயனுள்ள வகையில அவங்க இறைவனை வேண்டிக்குவோம். உண்மையிலே இந்த வாய்ப்பு தொடர்ந்து ஆழமா பயணிக்கிறதுக்கு நான் ஆர்வத்தோட இருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இதுல நல்லா கலந்துக்கிட்டு எல்லா மக்களுக்கும், வரக்கூடிய அனைத்து ஜனங்களுக்கும் நல்ல விஷயங்களை இறைவன் கொடுப்பாருன்னு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்லது நல்லது. வாழ்த்துக்கள் வாழ்த்து. நன்றி 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 நன்றி. வாங்க கணபதி ராமன் ஐயா, வாங்க அன்மியூட் பண்ணுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். நான் கடந்த ஒரு வருஷமா தான் ஜோதிடம் கத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி தெரியாது. மருத்துவ ஜோதிடம் மட்டும் தான் படிச்சிருக்கேன் சார். புரியல, மறுபடியும் சொல்லுங்க. மருத்துவ ஜோதிடம் கத்துட்டு வர்றீங்க? நான் உங்கள்கிட்ட தான் கத்துட்டு இருக்கேன் சார். எனக்கு ஜோதிடமே இந்த ஒரு வருஷம் தான் நான் வாழ்க்கையில கத்துக்க ஆரம்பிச்சேன். இதுக்கு முன்னாடி நான் அரசு துறையில பணியாற்றிட்டு கால்நடை மருத்துவரா இருந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு திடீர்னு ஒரு ஆர்வம் வந்தேன். மருத்துவத்துறை படிச்சேன், அடிப்படை வேலை படிச்சேன். பல பிரசன்ன முறைகளை பத்தி நான் நிறைய யூடியூப்ல நிறைய பார்த்து கேட்கும் போது ஜாமக்கோல் பிரசன்னம் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சொல்றாங்க. எந்த வகையில் ஜாமக்கோல் பிரசன்னம் தயாரானது சிறப்பானதுன்னு எனக்கு இன்னும் தெரியல சார். அது இனிமேல் கத்துக்கிட்டதான் தெரியும் நினைக்கிறேன். ஆனா இது ரொம்ப அற்புதமான ஒரு பிரசன்ன முறையை நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். இந்த முறையை ரொம்ப நல்லா கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அது உங்ககிட்ட அந்த மருத்துவத்தோட கத்துக்கிட்டு இதுலையும் சேர்ந்துருக்கேன் சார்.
நல்லபடியா கத்துக்க நினைக்கிறேன். உங்களோட மகிழ்ச்சி. ஆசீர்வாதம். ரொம்ப மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. பொதுவா இந்த பிரசன்னம் என்பது அட் பிரசன்ட். நமக்கு நிறைய கொஸ்டின் வரும். அட் பிரசன்ட்ன்றதுதான் பிரசன்னம். அதாவது இந்த நேரத்துக்கான கிரக நிலைகளை எங்கே அமர்ந்திருக்கிறது என்பதை பார்த்து லக்னம் போட்டு நம்ம பலன் சொல்வது என்பது பிரசன்னம். இதுலயும் உதயம் ஆருடம்லாம் வரும். ஆருடம் என்பது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து, அதுவும் கிரக நிலைகளை வைத்து ஆருடம் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம சொல்றது. இந்த ஜாமக்கோள் ஆருடம்ன்றது இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக்கலா ரொம்ப உள்ளார்ந்த மறை, அதாவது அதனாலதான் இந்த ஜாமக்கோள் ஆருடம் என்பது எல்லா ஆருடங்களுக்கும் தலைமை ஆருடம் என்று சொன்னேன். இன்னமும் சொல்ல போனா பிரசன்னம் ஆருடம் எல்லாத்துக்குமே தலைமை ஆருடம் அப்படின்னு சொன்னது காரணம் என்னன்னா, இதுல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. சட்டுன்னு உட்கார்ந்த நிறையில ஆருடத்தை கண்டறிவது போலவோ அல்லது பிரசன்னத்தை கண்டறிவது போலவோ இதுல கண்டறிய முடியாது. கொஞ்சம் இன்டெப்தா போகணும். அதுல டிராவல் பண்ணாதான் புரியும். அப்ப இந்த டிராவல் பண்ணி அஷ்டமங்கல பிரசன்னம்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப டீப்பா டிராவல் பண்ணணும் அது. அது மாதிரி இந்த ஜாமக்கோள் பிரசன்னம், ஜாமக்கோள் ஆருடம் என்பது கொஞ்சம் டிராவல் பண்ணி நிறைய மறை கலைகளை, அதுலயும் சகுனம் நிமித்தம்லாம் அதுல இருக்கும். இதுல அஷ்டமங்கல பிரசன்னம்லாம். ஆனா இதுல என்ன அந்த பிளானட் என்ன சொல்லுதோ அதான். பிளானட் என்ன சொல்லுது அப்படின்ற விஷயம்தான். அதனால நீங்க வந்தது எதிர்பார்த்ததை விட நிறைய செய்திகள் இதுல இருக்கு. நான் ரொம்ப ஏன்னா ஒவ்வொரு ஜோதிட முறைகளையும் நான் கற்று அறிந்து அதை பயன்படுத்தி அதை உணரும் போது எனக்கு இந்த ஜாமக்கோள் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருந்தது. இவ்வளவு விஷயம் இருக்க அப்படின்ட்டு. இதுக்கான மூல நூல்கள்லாம் எனக்கு கிடைக்கல ஆரம்பத்துல. அப்ப நான் திருவள்ளுவர் மாதிரி சினேந்திரர்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாருன்னு நான் ஆரம்பத்துல நினைச்சேன். அப்புறம் நிறைய நூல்களை நான் புரட்டி நிறைய தேடல்கள் இருந்ததனுடைய விளைவு தான் ஜெயின மாமுனிவர் தான் இதை எழுதியிருக்கிறாரு, அதுவும் சமண முனிவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு வியப்பு. நல்ல வேளை காலம் தாண்டி 1000 வருடங்களாக இன்னைக்கு அது நிறைய மரபு வழிகள்ல அழிச்சிட்டாங்க, சிதைச்சிட்டாங்க, மாற்றி இருக்கிறாங்க. ஆனா ஜாமக்கோள் ஆரோடமும் யாரு நடத்தினான்றது என்ன, யாரு பெருசா எந்த நூல்களையும் சென்ன மாதிரி இல்லை. யாரு அதை கொடுத்தாருன்னு பெரிதாக எந்த நூல்களையும் எழுதி இருக்கிறதாக எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம பார்த்த ஜாமக்கோள் புத்தகங்கள் எல்லாம் இல்லை. ஆனா ஜெயினமா முனிவர் தான் எழுதியிருக்கிறாருன்றதை நம்ம அழுத்தமா பதிவு செய்ய வேண்டியிருக்கு. அவர் ஒரு சமண முனிவர். அவர் ஒரு ஜோதிடத்துல ஆர்வமோடு, இறை மீது அதிக பற்றோடு, ஜைனம்ன்றது உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய இறைநிலைன்றதே ஸ்ட்ரைட்டா வள்ளலார் சொன்னார்ல, சிறு தெய்வ வழிபாடு வேண்டாம் பெரு அப்படின்ற ஜோதி தான் உங்களுக்கு இறைவன் சொன்ன மாதிரி, அருட்பெரும் ஜோதி தான் எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி அவர்கள் உயர்ந்த பண்போடு இருப்பவர்கள். அவர் கொடுத்திருக்கிறார். அதனால இந்த ஜாமக்கோள்ல நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ஆனா இப்ப படிக்க ரொம்ப ஆர்வமா அதுல நீங்க தொடர்ந்து பயன்பட ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நல்லா டிராவல் பண்ணுங்க, ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு டிராவல் பண்ணுங்க. போதும், அப்படியே ரசிக்கணும், சுவைக்கணும், அப்படியே நெகிழ்ந்து போகணும். அதுல போக 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 உங்களுக்கு அந்த நிலை வரும். ரைட், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஐயா முனுசாமி ஐயா பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க. மைக்க தொட்டிங்களா? மைக்க தொட்டிங்கன்னா அன்மியூட் ஆயிடும். முடியலையா? வாங்க பையன் வாங்க, இல்லாட்டி பாப்பாவை கூப்பிடுங்க. சிவராமகிருஷ்ணன் சார் பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பாப்பா வந்துட்டாங்க. அன்மியூட் பண்றாமா? அந்த மைக்க தொடுறாமா? அன்மியூட் ஆகலையா? மைக்க தொட்டா அன்மியூட் ஆயிட்டு போகுது.
அது என்னன்னு செக் பண்ணுங்க. ஐயா பேசுங்க, சிவராமகிருஷ்ணன் ஐயா பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். ஏற்கனவே நமக்கு பொதுநிலையில நீங்க சொல்லியிருந்தாலும் இதெல்லாம் ஒரு டிப்ஸ் தான். அதாவது ஒரு அறிமுகத்திலேயே குறுகிய அறிமுகம் இந்த வகுப்பு. இப்ப நீங்க சிறப்பு வகுப்புன்னு இந்த வகுப்பு போடும் பொழுது இந்த வகுப்புக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறத வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஜாமக்கோளுடைய உதயம் என்ன அப்படிங்கிறத இப்ப நீங்க தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. இப்ப பிருகுநந்தி நாடிக்கும் போது அதுக்கு ஒரு உதயம் நமக்கு எல்லாமே தெரியும், எல்லாருக்குமே பரிச்சயமான. ஆனா ஜாமக்கோளை பொறுத்தளவுக்கு உதயம் எங்க அப்படிங்கிறதே தெரியாது, யாருக்குமே தெரியாது, யாரும் சொல்லவும் இல்லை. ஐயாவுக்கு சொல்லியிருக்கும் போது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, உண்மையிலேயே இருக்கு. நல்ல ஒரு இது. இந்த ஜாமக்கோள் வந்து ஒரு உண்மையிலே இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப 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 சிறப்பான வகுப்பு. அதனாலதான் நீங்க இந்த வகுப்பு போட்ட உடனே சரி நாம போயிடுவோம். எப்படி கண்டிப்பா கேட்பாரு ஐயா, எல்லாரும் இந்த வகுப்புல வந்துடுறீங்களான்னு கேட்பாரு. ஏன்னா உங்களை தொடரக்கூடிய மாணவர்கள் யாருமே உங்களை விட்டு விலக மாட்டாங்க. எந்த வகுப்பு போட்டாலும் உள்ள வந்துடுவாங்க. அதனால வந்து சிறப்பான வகுப்புங்கய்யா. அதுலேயே வந்து இந்த 23 காண்டங்கள்னு சொல்றீங்க பார்த்தீங்க இல்லையா, அது வந்து இதுவரையில அந்த மாதிரி இத்தனை காண்டங்கள் அங்க இருக்குன்னு இந்த ஜாமக்கோளை பொறுத்தல அவ்வளவு விரிவா யாரும் ஒரு சின்ன டிப்ஸ் கூட யாரும் கொடுத்ததில்லை. பலன்கள் தான் சொல்லுவாங்களே ஒழிய, ஆனா இதோடைய தொடக்கம் என்ன, எப்படி, என்ன, ஏது அப்படிங்கிறது யாருமே சொன்னதே கிடையாது. இது வந்து இவ்வளவு தூரம் ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஆழமான கருத்துக்களோட நல்லா தெளிவா புரியணும், மாணவர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு சுயநலம் இல்லாத பொதுநல எண்ணத்தோட சொல்லி கொடுக்குறீங்க பாத்தீங்களா. உண்மையான குரு நீங்க தான். அது எனக்கு உண்மையிலேயே அது வந்து எனக்கு இந்த அறிமுக வகுப்பே ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. இதுல என்ன கேட்டீங்கன்னா, 1 to 1 நாள் வகுப்பு சொல்லிக்கிறீங்க. திங்கட்கிழமையும் வகுப்பு இருக்கு, சனிக்கிழமையும் வகுப்பு இருக்குது, ஞாயிற்றுக்கிழமையும் வகுப்பு இருக்குது. நடுவில் இருக்கிறது 4 நாள் தான். ஐயா எப்படி அது ஷெட்யூல் போடுவாங்க. நல்லா ஷெட்யூல் போட்டு அதுக்கான நேரம் காலம்லாம் ஒதுக்கிடுவாங்க, கவலைப்பட வேண்டாம். ரொம்ப சிறப்பு. அதாவது நாம என்னன்னா பொதுவா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய ஆதி அந்தம் தெரிஞ்சுக்கணும். அதுல நமக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பல செவிவழி செய்திகள் தான் இன்னைக்கு ஜோதிடத்துல நிறைய இருக்கு. ஆழம் அந்தம் என்று உணரும் போதுதான் அந்த கர்ம ஜோதிடம் வந்து உள்ள வந்து நம்ம கிட்ட வந்து விழுந்தது. அதுக்கப்புறம் இன்னும் டிராவல் பண்ணும்போது ஆழம் ஆதி அந்தம் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு நியூ கான்செப்டா ஆராஸ்ட்ராலஜின்ற கான்செப்ட் உள்ள வருது. ஸோ எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய ஆதி அந்தம் என்ற என்ன என்பதை நான் வெகு நாளாக தேடிட்டு இருக்கிறேன். இந்த ஜாமக்கோள் ஆருடத்தினுடைய ஆதி எங்க இருக்கு அப்படின்ட்டு சில வருடங்களுக்கு முன்னாடியே இந்த புத்தகம் எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இதுல இவ்வளவு செய்திகள் இருக்கே, இதை நான் அதிகமா சொல்ல முடியலையே நம்மளுடைய வகுப்புல, இதுக்கு ஒரு சிறப்பு வகுப்பு போடணுமே அப்படின்ட்டு ரொம்ப கால் சிந்தனை தான். அப்படி வந்ததுதான் நட்சத்திர பிரவாகம். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு வகுப்பா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மருத்துவ ஜோதிடம், அது ஒரு பேட்ச் முடிஞ்சு 2வது பேட்ச் ஓடிட்டு இருக்கு. இப்ப இந்த ஜாமக்கோள் ஆருடத்தினுடைய ஒரு முழுமையான, அதாவது நுனிப்புள் மேயாமல் அதனுடைய ஆழம் அவருடைய இடத்திலிருந்து நம்மளுடைய ஜெயின மாமுனிவருடைய நிலையிலிருந்து இதை நாம் ஆராயப்படுறோம். அப்பதான் முழுமையான இது கிடைக்கும். இதே போலதான் கேபி சிஸ்டம், கேஎஸ்கே அவர்கள் அந்த கேபி சிஸ்டத்தை தந்ததை நீங்கள் எந்த நூல்களும் முழுசா தரல. எனக்கு தெரிஞ்சு கேபி சிஸ்டத்தினுடைய நிறைய நூல்கள் இருக்கு, எல்லா நூல்களும் என்கிட்ட இருக்கு, எந்த நூல்களும் முழுசா தரல. அப்ப கேபி சிஸ்டத்தினுடைய அந்த உண்மையான தன்மையை அவரு கேஎஸ்கே அவர்களோடு தொடர்பு கொண்டு அவருடைய ஆத்மாவோடு தொடர்பு கொள்ளும் போதுதான் அது உண்மையான நிலை தெரியுது. இப்ப நம்ம கேபி சிஸ்டத்தை நாம கொடுத்துருக்குறோம் நோட்ஸ், அதுதான் ரியாலிட்டி. அப்ப எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் அதனுடைய மூல ஆச்சாரியாருடைய துணை இல்லாமல் நாம் அதை கண்டறிந்து கொடுக்கவே முடியாது. அதே போல நாடி ஜோதிடத்தை நம்ம புதிய கான்செப்ட் கொடுத்துருக்குறோம். நாடியில இன்னும் 2 சேர்க்கைகள் இருக்கிறது அப்படின்ற புதிய கான்செப்டை கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பாரம்பரிய ஜோதிடத்திலையும் நிறைய புதிய செய்திகள் கொடுத்துட்டே வரும். இது காரணம் என்னன்னா, இன்றைக்கு நடைமுறை இன்றைய காலத்திற்கு ஏற்றவாறு நிறைய மாற்றங்கள் இருக்கு.
அந்த மாற்றங்களை உணர்வதற்கு நாம அந்த அந்த வேவ் லென்த்துக்கு போனாதான் அது கிடைக்கும். அந்த வேவ் லென்த்துக்கு போனாதான் அதனுடைய உண்மையான சொரூபம் நமக்கு கிடைக்கும். எப்படி இறைவனை உணர்வது, இறைவனை அறிவது, இறைவனோடு ஐக்கியமாவது என்பது 3 நிலை இருக்கு. அறியணும், அதுக்கப்புறம் உணரச் செய்யணும், அப்புறம் ஐக்கியமாகும். அறிவதற்கே நாம தயக்கம் காட்டினோம்னா உணர முடியாது. அதற்கு அடுத்த நிலையில அடைய முடியாது, ஐக்கியமாக முடியாது. அப்ப முதல்ல அறிவதற்கு முயற்சி செய்யணும். அப்ப அறிதல் என்ற நிலையில ரொம்ப ஆழமா போகும்போது உணர்தல் என்ற நிலை வந்துடும். அந்த நிலைதான், அந்த உணர்தல் என்ற நிலையில தான் நாம உண்மையான அந்த ஜோதிட அந்த உண்மையான பண்புகளை, உண்மையான அதனுடைய தாத்பரியங்களை வெளிப்படுத்த முடியும். அந்த அடிப்படையில நாம இந்த ஜாமக்கோள் ஆர்வலத்தினுடைய பயணம் மிக சிறப்பான பயணமா இருக்கும் என்பதுல எனக்கு எவ்வித மாற்று கருத்து இல்லை. ரொம்ப ஆழமாக, ரொம்ப ஆர்வத்தோடு நீங்கள் இருப்பதை காணும்போது இன்னும் சிறப்பா அமைஞ்சிரும். மிக விரைவாக அட்மின் டீம் டேட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரெடியா இருங்க. உங்களுடைய அந்த குழுவில் உங்களுக்கு தேவையான அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கும். நல்லா பயன்படுத்திக்கோங்க. நிறைய கேள்விகள் கேளுங்க. எல்லா கேள்விகளுக்கும் ஜோதிடத்தின் மூலமாக பல்வேறு நமக்கு பதில்கள் கிடைக்கும். அந்த பதில்களையும் வைத்துக்கொண்டு நம்முடைய ஜோதிட பயணம் மிகச் சிறப்பான ஒரு பயணமாக அமைத்துக் கொள்வோம். சரியா? மிக்க மகிழ்ச்சி. இன்னும் நிறைய உங்களுடைய கேள்விகள் இருக்கலாம். நீங்க வாட்ஸ்அப்லையும் உங்களுக்கு நீங்க கேள்விகள் கேட்கலாம். வழக்கமாக இந்த குட் மார்னிங், குட் நைட் அப்படின்றதெல்லாம் போடாம, அதே மாதிரி இந்த சாமி படத்தை ஷேர் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் போடாம, ஆக்கப்பூர்வமா நாம இதை சிந்திச்சு ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேளுங்க. அந்த அளவுக்கு அந்த கேள்விகள் ஆழத்திற்கு ஏற்றவாறு எனக்கு அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கான பதிலையும் நான் தர்றேன். சரியா? சரி, விரைவாக உங்களுக்கு அறிவிப்பு வரும். இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வகுப்பை பற்றி கொண்டு போங்க. அது ஜோதிடர்களாக இருக்கலாம், ஜோதிடம் அறிய வேண்டும் என்று முற்படுபவர்களாக இருக்கலாம், அல்லது இல்லை ஆர்வமுடைய அன்பர்களாக இருக்கலாம். அவர்கள் எல்லோருக்கும் கொண்டு போங்க. பொதுவா இந்த ஜாமக்கோள் ஆரிடம் 2 நாள் வகுப்பு 8000 ரூபாய், 10,000 ரூபாய் என்றுதான் அறிவிப்பு நான் பார்த்துருக்கிறேன். சார், நம்ம 10 வகுப்பு 9 வகுப்பு கொடுக்குறோம், நம்ம கூடுதலாக கட்டணம் நிர்ணயம் செய்யலாம் என்று சொல்லும்போது கூட இல்லை வேண்டாம், இது எளிமையான எல்லோரும் பயன்படுத்த கொள்ளக்கூடிய வகையில இது அமைய வேண்டும் அப்படின்ட்டு ரொம்ப குறைவான 2 நாளுக்கு 8,000 10,000 போடக்கூடிய இடங்கள்ல அந்த மாதிரிலாம் இல்லை. இன்னும் நிறைய கொடுக்கலாம். கட்டணம் குறைவாகவே ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்ன பிறகு அவங்க குறைச்சிட்டே வந்தாங்க. இன்னும் குறைங்கன்னு சொல்லி இப்போ ஒரு நிலையை தொற்றுக்கிறோம். அதனால இதுக்கு மேல எல்லாம் குறைக்க முடியாது சார் அப்படின்ற மாதிரி அவர்களே அழுத்தம் கொடுக்கப்பட்ட பிறகு சரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க என்று நான் சொன்னேன். அதுலேயும் ஏற்கனவே முதுநிலை படித்தவர்களுக்கு இன்னும் கட்டண குறைப்பு செய்யுங்க அப்படின்னு நான் இன்னைக்கு அதையும் நான் வலியுறுத்தி இருக்கிறேன். அதனால இது நமக்கு உண்மையை உணர்வது தான் நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. அதனால இன்னும் இதுல 9 வகுப்பு இன்னைக்கு ஒரு நாள் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இதோட 10 ஆயிடுச்சு. அதனால இந்த 10 வகுப்புகள் என்பது இதோட நிறுத்த போறது கிடையாது. இல்ல கூடுதல் வகுப்பு வேணும்னாலும் கூடுதல் வகுப்பு நம்ம கொடுக்க தயாரா இருக்கிறோம். தேவைக்கேற்றவாறு அவசியம் என்றால் கூடுதல் வகுப்பு கொடுத்துக்குவோம். சரியா? சரி, மிக்க மகிழ்ச்சி. அடுத்தடுத்த வகுப்புல இன்னும் நிறைய செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். உங்களுடைய பயணம் இனிதாக அமையும். நிச்சயமாக ஆழமான பயணமாக அமையும். உங்கள் பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இன்னும் இறைவனுக்கு நீங்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் ஏற்படுத்தியதற்காக எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த இறைக்கு நன்றி கூறி நாம் அற்புதமான பயணத்தை தொடங்குவோம். அன்னை ஆண்டாள் அவருடைய ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கு பூர நட்சத்திரத்துல பூரணமாக இன்றைக்கு துவங்கி இருக்கிறோம். நல்ல பயணமாக அமையும். நிச்சயமாக ஆழமான முத்தை, அற்புதமான அமுதத்தை நாம் கண்டறிவோம். மிக்க மகிழ்ச்சி. அடுத்தடுத்த வகுப்புல அதிகமான செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.